ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பேட்டை மூவி தான் எடுத்து வந்துருக்கேன். பேட்டை யார் இருக்குன்னா மார்ச் 6ல் உங்களோட பிரதருக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி கேகே டாப்பாக வச்சபடி ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க சிஸ்டர். பாய்ஸஸ் எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எண்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் ஒரு கண்டினியூ ஸ்டோரியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதனால தான் நான் இந்த ஸ்டோரியை ஒரு கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகே சிஸ்டர், ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகே, அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஸ்டோரி கேட்குறீங்க, நான் ஐடி நேம் சொல்லலை. ஓகே ஆடம், நீ ஸ்டோரி கேட்குற. நான் ஸ்டோரி கொஞ்சம் அன்னைக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னு தான் நான் கமெண்ட் பண்ணேன். நீ ரிப்ளை பண்ணலை. திரும்பவும் நீ கமெண்ட் பண்ணி என்னோடய ஸ்டோரியை போடுங்கக்கா, ஜனவரி மாதம் உன்னோட ஸ்டோரியை கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ப்ளீஸ்டா, டாப் யார், உனக்கு என்ன மாதிரி ஸ்டோரி வேணும்? ஃபர்கட் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, காலேஜ் லவ்வா, இல்லாட்டி கம்பெனி அந்த மாதிரியா, என்ன மாதிரி உன்னோட ஸ்டோரி வேணுமோ அதை கொஞ்சம் தெளிவாக டாப் யாருங்கிற மாதிரியும் ஸ்டோரி என்ன மாடுலேஷனில் வேணுங்கிற மாதிரியும் எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உன்னோட ஸ்டோரியில் நெக்ஸ்ட் சண்டே போடுவேன். ஓகே, கண்டிப்பாக நீ மூவி பார்ப்பேனுங்கிறதுனால தான் இதில் நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். நான் அந்த ஸ்டோரியில் கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருக்க போய் தான் நான் உனக்கு திருப்பி கமெண்ட் பண்ணேன். நீ அந்த இதில் ரிப்ளை பண்ணலை, நான் கமெண்ட் பண்ணதில் ரிப்ளை பண்ணலை. பட் அந்த சேனல் இப்போ எனக்கு மொத்தமாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அது நான் எப்படி கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல. நான் நியூவாகவே சேனல் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகுது. ஓகே, ஓப்பன் பண்ண உடனே நான் கண்டிப்பாக அதுலேயும் வீடியோ போடுவேன். நீ எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு, ஸ்டோரி லைனை மட்டும் என்கிட்ட இதில் இந்த மூவியில் கண்டிப்பாக சொல்லு. நெக்ஸ்ட் வீக் உன்னோட மூவியை போடுறேன். ஓகேயா சிஸ்டர்? கோபம்லாம் படாத, நான் மறக்கலாம் செய்யலை, கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு, அவ்வளவுதான். ஓகேயா? இப்போ கண்டிப்பாக நீ எனக்கு ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சண்டே கண்டிப்பாக போடுறேன். உன்னோட கமெண்ட்டுக்கு தான் நான் முக்கியமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அப்புறம் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். இந்த வீக்கில் பர்த்டே கொண்டு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேடா, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். குட்டி, இதில் ஒரு இன்ட்ரோ பாட்டுருவோம். இதில் நம்ம டே, சுகா, ஆராம் அவங்க பிரதர்ஸ். ஓகே ஆடம். அப்புறம் நம்ம ஜேகோப்பும் நம்ம ஜங்குக்கும் பிரதர்ஸ், ஜிமினாவும் ஜின்னுமே பிரதர்ஸ். ஓகேயா? இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே காலேஜ் தான் படிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக், அப்புறம் நம்ம சுகா, இவங்க ஜங்குக்கும் சுகாவுமே செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. ஜேகோப்பு, ஆரம், ஜின்னு 3 பர்சன்ஸுமே ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காங்க. நம்ம டேயும் ஜிமினாவே பண்ணால் காலேஜில் நியூவாக ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வராங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். ஓகே ஆடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள பல்லம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு பெரிய காலேஜ் தான் கட்டுறாங்க. அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் ஆகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு இருந்தோம். அதே காலேஜுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ என்னடா திரும்பவும் காலேஜுக்குள்ளே வந்துருக்கோம். பட் என்ன, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கோம். அந்த சேஞ்சிங் மட்டும்தான். பட் இந்த ஜங்குக்கோட கேரக்டரில் வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரித்தபடியே அவர் நேராக கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டுருப்பார். பட் ஆப்போசிட்டில் ஜங்குக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணதுக்கு இன்னொரு டீம் உண்டுமா, அந்த பர்சனில் இருக்கிற ஒரு பர்சன்ட் ஹாரிடம் ஜங்குக்கு முன்னாடி உள்ளே என்ட்ராக சொல்லியே, நீ என்னடா பிரச்சனை பண்ணுறது, நானே ப்ராப்ளத்தை கொண்டு வரேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகுவானா. இந்த மாதிரி என்ட்ரானா, என்னடா உனக்கு பிரச்சனை, மார்னிங்கே ஸ்மூத்தாக இருக்கணும், காலேஜ் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக போகணும், ப்ராப்ளமே இல்லாமல் போகலான்னு நினச்சி நான் என்றானா, நீ எங்கே போனாலும் உன்னை துரத்திக்கிட்டே ப்ராப்ளமாக நான் வருவேன், நீ என் முன்ன வந்து நிற்கிற, நான் நினச்சிட்ருக்கடா நீ அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டேன், என்னடா திமிராடா உனக்கு, திமிரான்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டு அவன்கிட்ட மார்னிங்கே நல்ல முட்டில் வந்தேன், ஸ்பாயில் பண்ணுற விடமாக ப்ராப்ளமாக பண்ணுறேனுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு ஹேரி அடிக்கவும், குட்டியாக ஹேரி
ஹரியோட ஃப்ரெண்டு நம்ம ஜங்குக் 3 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. 2 பர்சன்ஸே அடிச்சுட்டு நேராக கிளாஸ் ரூம் பார்த்து வந்துட்டு இருந்தோம். நம்ம சுகாடா அவர் 3rd ஃப்ளோர், அதாவது நம்ம ஜங்குக் ப்ளே கிரவுண்டில் நின்றுட்டுருக்காரு. நம்ம சுகா 3rd ஃப்ளோரில் நின்றுட்டுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு டே ஜங்குக், நான் நம்ம கிளாஸ் ரூமில் தான் இருக்கிறேன், இங்கே வா அப்படிங்கிற மாரி இப்படி கூப்பிடவும் இப்போது வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே நேராக ரன் பண்ணபடி ஓடி வருவாரா. இந்த மாதிரி ஓடி வந்தா இப்போ நம்ம டேடான் காட்டுது. டேடான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் நியூவாக என்ட்ரு ஆகுறோம். எல்லாருமே நம்மளை பில்லி பண்ணுவாங்களே. ஹயாங்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொன்னேன், இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னார். இருந்தாலும் பயமாக இருக்குடே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. காலேஜ் பக்கம் பெருசாக தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா தான் இருக்கிறாங்க. ஹயாங் எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண சொல்ல சுகா நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை நீட்டி நான் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பார்ல. அந்த மொமெண்ட்டை நம்ம டைமே நோட் பண்ணியிருக்காரு. 3rd ஃப்ளோரில் இருக்கிறாரா, சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைமே கரெக்டாக 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். கரெக்டாக ஜங்குக்கு பேக் சைடில் ஜேக்கப் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஐயோ ஹயாங் நீ இங்கே தான் இருக்கிறியா, நான் உன்னை மறந்துட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹேக் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹேக் பண்ணா ஹாரி ஏன்டா அந்த மாதிரி அடித்தா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் ஃபைட் பண்ண மொமெண்ட்டை மட்டும் டீம் பார்த்துட்டியா என்ன அப்படிங்கிற மாரி ஜங்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். ஏன் அப்படி பண்ணான்னு கேட்டால், என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏன்டா அவனை அந்த மாதிரி அடித்தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகப்பு பயங்கரமாக பிடிச்சி திட்டுனா, ஐயோ நம்ம ஹயாங்கன்னா இந்த மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹாரியை அடிக்க சொல்ல ஹயாங் அங்கே இல்லையே, இந்த ஹாரி ஒருவேளை கால் பண்ணி சொல்லிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அவன் கூட ஃபைட்டே பண்ணல, சரி ஓகே சாரி, அவனை எங்கேயாவது பார்த்தோம்னா நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டுறதுங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகப்ட்டு தப்பிச்சா போட்டுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா. ஆனால் நம்ம ஜங்குக்கு கிராஸ் பண்ணபடி நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. 3rd ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டு இருந்தால் நம்மகிட்ட புலம்புனபடி சுகா கிட்டே போகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டே வந்தால் கரெக்டாக டேக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட்டு என்ட்ராகுமா. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே பயப்படலாம் செய்யலை, கோஸ்ட்டே கிராஸ் பண்ணபடி போவாரா. அந்த மாதிரி போனால் என்ன ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு, வலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா அந்த பிளேஸில் யாருமே இல்லை, ஓ கீழே இறங்கி போயிட்டாங்க பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம டே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு ஸ்டெப் ஏறுவார். அந்த மாதிரி ஸ்டெப் ஏறிட்டு இருந்தான். இப்படி ஸ்டெப் ஏறிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஒரு கோஸ்ட் இருந்துச்சுல, அதே கோஸ்ட்டு தான் திரும்பவும் டே முன்னாடி என்ட்ராகுவான். இந்த மாதிரி கோஸ்ட் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்டெப்லேயே ஒரு 3 பாய்ஸ் கீழே இறங்கி வராங்க. அந்த கோஸ்ட்டெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணப்படியாது, அது ஒரு பர்சன்ட் இருந்தால் தானே இடிக்கிற ஃபீல் இருக்கும். ஆனால் பட் அவங்க அந்த கோஸ்ட்டுக்குள்ளே ஊடுருவி வருவாங்கல்ல, அப்படி கிராஸ் ஆகி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி என்னால் நம்பவே முடியல, இது எப்படி சாத்தியம், இது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே அந்த கோஸ்ட்டை பார்த்தபடி நிற்பாராம். இந்த மாதிரி பார்த்தபடி நான் அந்த கோஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து ரொம்ப கூலாகவே கீழே இறங்குது. இந்த மாதிரி இறங்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட ரொம்ப பயந்து போனால் நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டில் டேயால் சைட்லேருந்து கோஸ்ட்டை பார்க்குற பவர் ஸ்மைல் டு ஐ நேருக்கு நேராகவே பார்ப்பார். எங்கே கோஸ்ட் இருந்தாலும் மற்ற பர்சன்ஸ் யாருக்குமே கோஸ்ட் அந்தளவுக்கு தெரியாது, பட் நம்ம டேயால் நல்லா பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் மந்த்ஸ் கொஞ்சம் இயர்ஸாகவே டேக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அதே ப்ராப்ளம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு. டேயால் திரும்பவும் கோஸ்ட்டை பார்க்க முடியுது. அந்த மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டு அது பாட்டுக்கு கீழே இறங்கி வர மூமெண்ட்டை நம்ம டே பாட்டு ஷாக் ஆகி கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் 2 ஸ்டெப் பேக் வருவாரா. அந்த மாதிரி பேக் அப்படியே பேக் சைடில் நிற்கிற பர்சன்ட்டை டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா என்ன திமிருடா, எவன்டா அது என்ன இப்படி பிடிக்கிறது, என்னடா உன் பாய் ஃப்ரெண்டை நினச்சே இல்லை உன் ஒய்ஃபை நினச்சே இந்த மாதிரி என்ன பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயும் நம்ம ஜங்குக்கு நம்ம கோஸ்ட்டை பார்த்த போயிட்டுல டே இப்படி கிரிப்பாக விடவே இல்லை. நம்ம ஜங்குக்கை ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு பிடிச்சி இருக்கிறாரு.
இந்த மாதிரி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் வெளியே தெரியாத அளவுக்கு ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் வச்சு ஃபுல்லாக மறைச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம டே பண்ணுறத பார்த்து ஜங்குக் காண்டாகி, "டே என்னடா நினச்சிட்டு இருக்க, எவன்டா இது?" அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக் கிட்டனா, "இல்லை இல்லை இல்லை, நான் பாட்டுட்டுமே உண்மை கிடையாது, நான் பாட்டுட்டுமே உண்மை கிடையாது, இல்லை இல்லை இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி டேக்கில் முணுமுணுப்பாரா. என்ன திமிரு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக்கான மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸில் பஞ்சு பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை கொண்டு வருவாரா. பட்டு சும்மா பயங்கர பைட்டில் செம்ம பியூட்டிஃபுல்லாக பேஸில் நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. ப்ளீஸ் என்னோடய ஹேண்ட்ஸை கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இல்லை அந்த கோஸ்ட் என் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கு நடுவில் தான் கோஸ்ட்டு நிற்குது. பட் நம்ம ஜங்குக்கு தான் கோஸ்ட்டு தெரியல. ஆளை நல்லா பார்க்க முடியுதா. 2 பேருக்கும் நடுவில் இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பிச்சிருவார் போலுக்கு. அந்தளவுக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. என்னடா பண்ணுற என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷாக்லேட்டே நோட் பண்ணால் ஜங்குக்கு தானே தெரியாது தனக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட் இருக்குன்ட்டு. அந்த மூமெண்ட்டில் டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் நோட் பண்ணோம். என்ன நம்மளையே ஒரு மாதிரியாக பார்க்குது, எதுக்காக என்ன எப்படி பார்க்குற, நான் பார்க்குறதெல்லாம் இமேஜினேஷனாக தான் இருக்கணும், ரியலாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம பயத்திலேயே முணுமுணுத்தான். என்ன ஜங்குக், உனக்கு வர எவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கு பேக் சைடில் சுகாவோட வாய்ஸ் கேட்குமா. சுகாவோட வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட்ட வேகத்தில் ரன் பண்ணபடி சுகாவை டைட்டாக பிடிக்கிறாரு. ஹயாங் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சா என்னடா நம்மளை தான் அப்படி கிரிப்பாக பிடிச்சான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டையும் போய் பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக ஸ்டெப் ஏறி வேண்டாம். இந்த மாதிரி பயங்கரமாக பயத்தில் நர்வஸில் இருக்க மூமெண்ட்டை சிவாவால் நல்லாவே ஃபீல் ஆகிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி சரி ஒன்றும் இல்லை அட நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சுகா நான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட பிரதர் தான் டேங்கிறது தெரியாமல், என்னடா கிடச்சி போச்சு எனக்கு ஹக் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், லூஸ் மாதிரி பேசுதடா, அவன் என்னோடய பிரதர் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எது உனக்கு ஒரு பிரதர் இருக்காங்கன்னு தெரியும், இந்த மாதிரி இன்னொரு பிரதர் இருக்காங்கன்னு நீ இது வரைக்கும் சொல்லலையே. அவன் இவ்வளோ இயர்ஸ் அதர் கண்ட்ரியில் இருந்தான், இப்போ நாங்கள் வந்திருக்கான், அதான் என்னால் இன்ட்ரோ கொடுக்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்தா நம்மகிட்டே சுகா விடுற மாதிரி தெரியல. பயத்தில் கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு அவன் ஃபஸ்ட்டே காலேஜில் பயப்படுறான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. பார்க்க சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ரொம்பவே பயந்துருக்கான்ட்டு அப்படிங்கிற மாரி நோட் பண்ணபடி ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூம் போனோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு திரும்பவும் அதே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலுக்கு அப்படிங்கிற மாரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் நம்ம இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கேண்டீனில் தான் சுகா உட்காண்ட்ருக்காரு. மில்க் ஷேக் குடித்தபடியே அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த கேண்டீனுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மறுபடியும் அதே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலுக்கு, நம்ம கொடுத்த மெடிசன்ஸ், நம்ம போட்ட ஸ்பில்ஸ் எல்லாமே இப்போ பிரேக் ஆயிடுச்சு போலுக்கு, எல்லாம் திரும்பவும் எல்லா கோஷ்டையும் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சுகா ஆரம்பிட்ட சொன்னோம். ஷாக் ஆகி, என்ன சொல்கிற சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நானே நோட் பண்ணேன், என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, அவனால் நோட் பண்ண முடிஞ்சிச்சு, அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ ஒரு 2 இயர்ஸாக டேக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஃப்ரீ பண்ணி விடு, இடம் இருந்தாலும் ஹவுஸில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணா மில்க் ஷேக் குடிச்சிக்கிட்டு சுகாவும் ஆரம்பம் பேசிகிட்டு இருக்குது நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ காலேஜ் எண்ட் ஆகி எல்லாருமே ஹவுஸுக்கு கிளம்புவாங்களா. இந்த மாதிரி கிளம்புனா சிமினா கூட பேசிக்கிட்டு நம்ம கீழே இறங்க வர அந்த மாதிரி கீழே இறங்குனா இந்த மாதிரி கீழே இறங்கி கரெக்டாக சுகா கிட்ட நின்றுட்டு ஹயாங் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜொங்கு பக்கத்துலேருந்து நோட் பண்ணிவிட்டு, எவ்வளோ க்யூட்டான பிரதர் உனக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லையே சுகா
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாரி ஜங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு போவாரா இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட ரூமில் தான் ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்மைல் பண்ணபடி இன்னைக்கு ஹக் பண்ண மூமெண்ட் அப்படி ஹேண்ட்ஸை பிடிச்சி ப்ரெஸ் பண்ண மூமெண்ட் எல்லாம் திங்க் ஆகி அவர் பைட்டில் பிடிச்சா இவர் ஏதோ ஃபீல்டில் பிடிச்சதோ திங்க் பண்ணி அவர் ஷை ஆகி மேலே ஜங்குக்கு ஃபீலிங்ஸ் வருது. ஃபீலிங்ஸ் ஆகுறாரு, ஒரு மாதிரி லவ் ஃபீல் ஆகுறாரு. இந்த மாதிரி ஃபீல் ஆகி டேயை போட்டு திங்க் பண்ணபடி ரூம் முழுக்க டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பெட்டில் பட்டுட்டு நானும் இவ்வளோ டே சிங்கிளாக இருந்து போர் அடிச்சிருச்சு, இன்னைக்கு கமிட்டட் ஆக வேண்டியதுதான். பட்டு நான் திங்க் பண்ணுற பர்சன்ட் சுகாவோட பிரதர் ஆச்சு. அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு நம்மளை சும்மா விட மாட்டானே, பீஸாக கட் பண்ணி எடுத்துருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட பிரதரில் அந்த மூமெண்ட்டுக்கு உன் பிரதர் தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் சுகாவே நம்மக்கிட்ட ஃபைட்டுக்கு வருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு சுகா பார்த்து பயப்படுறடா கிட்ட லவ் சொல்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி லவ் ஃபீலில் இருந்தால் சைடை தான் காட்டுது. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட பேசினா இப்போ என்ன பண்ணனே தெரியல, நமக்கே எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ்கிட்டே அனுப்ப முடியாது. இந்த பிளேஸில் இருக்கட்டண்டியும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் பார்க்குறதெல்லாம் இமேஜினேஷன் புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ சுகாவோட பேரண்ட்ஸ் சுகாவுக்கு கால் பண்ணவும் இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம சுகா அப்படியே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஓகேங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் சுகாவும் ஆரம்பம் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் அப்படி மூவ் ஆன் ஆகுமா. பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா ஒரே பிளேஸில் காலேஜுக்கு என்ட்ரு ஆகிறது, அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போகிறது, ஃப்ரீ ஹவரில் பிரேக் டயத்துலலாம் கேண்டீனில் மற்ற பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆகிறதுங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் ஒரு டீமாகவே சேஞ்ச் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் அவங்கவுங்க பிரதர்ஸை அவங்கவுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோவும் கொடுத்துக்குறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா இப்போ நம்ம டேயும் ஜிமினாவும் ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்ட என்ன செய்வார்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், கிளாஸ் ரூமுக்கு போடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோர்ட்ஸ்க்கான ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை ஜங்கு கேண்டீன்லேருந்து வர்றதை நோட் பண்ணுவார். ஐயோ பேபி மட்டும் சிங்கிள் அந்த ரூம்குள்ளே போகுதா. சுகா எப்போதுமே பக்கத்துலேயே தான் இருக்கிறான், நம்மளால் பேசவே முடியல, இன்னைக்கு பேசுகிற வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிங்கிளாக போன மூமெண்ட்டை பார்த்துட்டு லவ் சொல்லிடுறேன்டானுங்கிற மாதிரி கரெக்டாக அதே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா தான் அப்படியே ஃப்ரீ சிங்கில் நின்ன பொசிஷனில் அப்படியே நிற்கிறாரு ஸ்டாச்சு மாதிரி. இந்த மாதிரி நின்னா அந்த ஃபோர்ட்ஸ் ரூமுக்குள்ளே அப்படியே கோஸ்ட் தான் நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்து செம்ம பயத்தில் நம்மகிட்ட அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கு அது தெரியாமல் நேராக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி எங்கே போச்சு இந்த பேபி, அவனை பார்க்கணும் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணாட்டே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு என்ன கேம் விளாடுறான்னா என்ன சிங்கிள் பர்சன்டாக வேறு கேம் விளாடுவியாடா, இந்த க்யூட்டான மொமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பைட்டில் நின்னா இவருக்கு க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு கரெக்டாக கிட்ட வந்தால் அந்த கோஸ்ட்டு தூரத்தில் அந்த கோஸ்ட்டு தான் நீ என் கூட வர வேண்டிய டைம் வந்துருச்சுட்டே, கிளம்பலாமா அந்த பிளேஸ்லேருந்து, நம்ம இந்த பிளேஸ்லேருந்து போகலாம், உன்னை இங்கேருந்து மட்டுமா கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், உன்னையும் தானே, நீ என்னோடய பிளேஸ்க்கு வா, அங்கே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், இங்கே இருக்கிற மாதிரி நீ கஷ்டப்படாண்டா அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு கரெக்டாக கில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வருமா. க்ளோஸாக கரெக்டாக டேயோட எனக்கு கோஸ்ட்டு பிடிச்சா கோஸ்ட்டோட ஆன்சரை மூவ் ஆன் பண்ணவே கிட்டல டேயோட ஃபேஸை நம்ம ஜங்கு கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப் பண்ணால் கோஸ்ட்டு ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு தான் கோஸ்ட்டு தெரியல ஃப்ரீசிங்கில் நிற்கிற மூமெண்ட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஃபேஸை கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப் பண்ணால் ஜங்குக்கையும் பார்க்குறாரு, ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிற கோஸ்ட்டையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா கோஸ்ட்டு செம்ம கொடூரமா நம்ம ஜங்குக்கை பார்த்து மறைக்குமா இந்த மாதிரி மறைச்சான். ஐஸ்லாம் அப்படி கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா என்னடா
ஃபேஸை தானடா கப்பான்னு, என்னடா உன் ஃபேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா, அட பாவி கோஷ்டிக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு என்னடா என்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து பக்கத்தில் கோஷ்டி இருக்குனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஐஸாலே காட்ட ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் பாரு பக்கத்தில் பாரு பக்கத்தில் பாருங்கிற மாதிரி. பட் நம்ம ஜங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மூமெண்ட்டில் இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டும் சரி டேயோட ஐஸையும் சரி எதையுமே பார்க்கல. ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, டேயாங் நான் உன்னை ஃபஸ்ட்டே பாட்டை போட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். உன்னோட ஐஸ் என்கிட்ட என்னெல்லாமோ பேசிச்சு தெரியுமா, இப்போ கூட அந்த ஐஸ் என்கிட்ட என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கு. அதை என்னால்டா புரிஞ்சுக்க முடியல. அதான் ஓப்பனாக உங்ககிட்ட இப்போ நீ ஃப்ரீயாக இருக்க, ஃப்ரீயாக எங்கடா இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கேன்டா, கண்ணை திறந்து பாருடா அப்படிங்கிற மாதிரி. கடுப்புலையும் டென்ஷன்லையும் ஜங்குக்க நோட் பண்ணால் அவர் ப்ரொப்போஸ் பண்ணுற மூமெண்ட்டில் எக்கச்சக்க மாட்டையே வச்சு ஃப்ளிட்டியாக வேறு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருந்தா, ஐயோ டே உன்னை கீழ் பண்ணுறது போடாது, நீ என்னையும் கீழ் பண்ண போடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஷாக்கில் நம்ம ஜங்குக்க நோட் பண்ணோம். ஜங்குக்கோட நெக்கையும் பிடிக்க வருது, டேயோட நெக்கையும் பிடிக்க வருது. பட் நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. டேக்கு நல்லா பார்க்க முடியுங்கிறதுனால முடிஞ்சோண்டா இதோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். பயத்துலேயே நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண அடுத்த செகண்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டே மட்டும் ஷாக் இல்லை, கீழ் பண்ண வந்த கோஷ்டுமே ஷாக்கான மூமெண்ட்டில் ஜங்குக்கு நோட் பண்ணோம். திடீர்னு நம்ம கோஷ்ட்டு செம்ம காண்டாகி 2 பேரையும் அட்டாக் பண்ண வருமா. இந்த மூமெண்ட்டில் கிஸ்ஸு கூட நம்ம டேக்கு பெருசாக தெரியல. கோஷ்ட்டை பார்த்த பயத்தில் ஜங்குக்கு கிரிப் அப்படி பாரா இந்த மாதிரி பிடிச்சான். டேக்குக்கு மேலே அப்படியே ட்ராப் வாட்டர்ஸாக கீழே விழுது. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த கோஷ்ட்டு மறைஞ்சா நம்ம ஜங்குக்கு பேக் சைடில் வந்து நிற்கிற சுகாவை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என் ஜங்குக்க விட்டான். நம்ம சுகடா போடுண்டா போடும், அவன் லிப்பு அவனுக்கு வேணும், நீயே மொட்டமாக எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த கேஸை பிரேக் பண்ணிவிட்டு சுகாவை திரும்பி பார்க்குறாரு. டாய் கிளாஸ் ரூமில் தானடா இருந்த, என்ன எப்படிடா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் உன்னை எவன் ஃபாலோ பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா தான் நம்ம சுகாக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. உங்கள் பிரதருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஹெல்ப் வேணுமா, உங்ககிட்ட ஏதோ சீக்கிரட்டாக பேசணுமா, சீக்கிரம் வாங்கணுங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினாலாம் சுகாவை கிளாஸ் ரூமில் போய் கூப்பிட போயிருப்பார். இந்த மாதிரி டே குக்கீஸ் பண்ண மூமெண்ட்டும் கோஸ்ட்டு நின்றுது ஜிமினாவால் தான் பார்க்க முடியல, சுகாவால் நல்லாவே பார்க்க முடியுது. சுகா ஆரம் 3%ஆலேயும் கோஸ்ட்டை ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ஏன்னா சுகா டேயோட பேரண்ட்ஸ் ஆரம் எல்லாருமே கோஸ்ட்டை அழிக்கிற ஒரு கோஸ்ட்டு ஹண்டரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க ஃபேமிலியாக கோஸ்ட்டெல்லாம் அழிக்கிற ஒர்க்கை தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களால ஈஸியாகவே கோஸ்ட்டை பார்க்க முடியும். இந்த மூமெண்ட்டுக்கு சிகாவுக்கும் ஆரம்புக்குமே இந்த கோஸ்ட்டுலாம் இருக்குது தெரிஞ்சாலும் அவங்க அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பட் நம்ம தான் பாவம் இன்னசென்ட் பயமில் கோஸ்ட்டை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. நார்மலாக கோஸ்ட்டை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிறத விட்டுட்டு கோஸ்ட்டை பார்த்த பயத்துலேயும் டேக்கி சைல்டில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அவங்க பிளாக் மேஜிக் கில்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி டேயோட ஐஸுக்கு கோஸ்ட்டு தெரியாத அளவுக்கு அவங்களே ஒரு பவர் கட் போட்டிருப்பாங்க. அந்த பவர் கட்டு பிரேக் ஆகிடுச்சு போலுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு மாதிரி டேயோட ஐஸுக்கு கோஸ்ட்டுங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மூமெண்ட்டில் ஜெமினா கூப்பிடுறதுக்கு ரீசன் கோஸ்ட்டு தானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம சேவ் பண்ண கரெக்டாக அந்த ரூமுக்கு கொண்டிருப்பார். இந்த மூமெண்ட்டில் டேக்குக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணதை பார்த்து யூமின் 2 பேருமே ஷாக் ஆனால் சுகாடா செம்ம காண்டாகிறாரு. என்ன திமிருதுண்டா இந்த மாதிரியாடா என் பிரதரோட லிப்பை கடிப்பேனுங்கிற மாதிரி கரெக்டாக ப்ளே கிரவுண்டில் வச்சு நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு. டே உனக்கு தெரியாமல் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சி தானே அந்த ஹோல் ஒர்க்கே பண்ணேன். ப்ரொப்போஸ் பண்ண மாட்டியாடா ப்ரொப்போஸ் பண்ணேன், க்ரீட்டிங் கார்டுங்க, ஃப்ளவருங்க, சாக்லேட்டுங்க, என்னடா டேரெக்டாக என் பிரதரோட லிப்பில் ப்ளே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கண்ணை மினிக்க நம்ம ஜங்குக்கு தீட்டிகிட்ருக்காரு. எல்லார்கிட்டையும் ப்ளே பண்ணுறேன், எல்லார்கிட்டையும் ஃபைட் பண்ணுறேன்னு பார்த்தா என்னடா என் பிரதர்கிட்ட இவ்வளோக்குள்ளே க்ளோஸாக வர. ஜங்குக்கு
இது கரெக்டே இல்லை. நீ எதுக்கும் என் பிரதரை விட்டு மூவ் ஆனாகிரு. நீ போகிற வேகட்டெல்லாம் பார்த்தா என்னோடய பிரதர் காலேஜ் ஸ்டடி முடியெடுக்கல உனக்கு ஒய்ஃப் ஆகி ஓம் பேபிக்கு மாமா ஆகிருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகர் திட்டமும் நம்ம ஜொங்குக்கு அப்படி ப்ளஸ் ஆகுவாரா, இதில் வேற ப்ளஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்ம ஜொங்குக்கு அடி விழுது. இந்த மாதிரி அடி விழுந்தா என்னடா உன் மச்சானை பற்றி உனக்கு தெரியாடா, நான் பேட் பர்சன்டா, ரொம்ப ரொம்ப பேட் பாய்டா நீ அப்படிங்கிற மாதிரி செலவம். என்ன சுகா, அந்த மாதிரி விஷயத்தில் நான் ஒன்றும் பேடு கிடையாது, பட் நீ டேக்கிட்ட இருக்க க்ளோசிங் மூமெண்ட்லாம் ரொம்ப பேடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே வீமி நோட் பண்ணுறாங்க. என்னடா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கும் அட்டாண்டா தெரியல, ஆனால் ரொம்ப மோசண்டாவேன் என்னத்துக்கு பாரு லிப்பு இப்படி வெள்ளிக்கிட்டு தெரியுமா, வீங்கையே செஞ்சிடுச்சு, அந்த அளவுக்கு லிப்பை பிடிச்சி கடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்பர் பண்ணபடி ஜொங்குக்கு படி தீட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தீட்டிட்டு இருந்தா ஜெமினா ஸ்மைல் பண்ணபடி எப்படியோ டயாங்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம டேயா கலாய்ச்சா. சும்மா இருடா, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கலாய்க்கட பிறகு ஹயாங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் 2 பேருமே கிளாஸ் ரூம் போகிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுமா, இப்போது கேன்டீனில் தான் எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. பட் நம்ம டேக்குன்னு ஜொங்குக்குன்னா அதில் டேக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டான ஃபீலாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி இல்லை, கிஸ்ஸஸ் கொடுத்தாச்சு, ப்ரொப்போஸை பண்ணியாச்சு. ஃபைட்டு பண்ணுற சுகாவுமே என் பிரதர்கிட்ட இவ்வளோ ரூடாக அப்ளை பண்ணாடன்னு சொல்லி சின்னதாக வான் பண்ணி விட்டுட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நம்மகிட்ட ஃபைட்டு பண்ணல அப்படிங்கிற மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியில் டேயே வச்சக்கன்னு எடுக்காமல் பட்டுட்ருக்குது நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்ன நம்மளுக்கே அந்த மாதிரி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டீண்டிங்கில் இருக்கோ, இல்லை என் ஃபேஸில் ஏதாவது இருக்கா, இல்லை சாப்பிட சொல்ல ஏதாவது மவுட்டில் ஒட்டிகிட்டு இருக்கா, ஒன்றும் தெரியலையே, ஏன்டா என்னை இந்த மாதிரி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலடான்ற ப்ளேஸில் நார்மலாகவே இருக்க முடியல. செம்ம ஆக்வர்டான ஃபீல் ஆகுது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜெமினா வேறு சும்மா இல்லாமல் நம்ம டேயை நல்லா கலாய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு. பாட்டியாட்டே அப்போ கொடுத்த கிஸ்ஸு பட்டலைன்னு சொல்லிட்டு இப்போ கூட கிஸ்ஸுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு உன் லிப்பையே பாயிண்ட் பண்ண மாதிரி தெரியுது. நீ எப்போதுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்கிட்டடா? அவங்கிட்டடா. உன் லிப்பு உனக்கு கிடையாது. நீ மட்டும் அவங்ககிட்ட இப்போ தனியாக இந்த பிளேஸில் சிக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்குனா அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்குற அந்த ஃபுல்லாக டேயை மட்டுமே வச்சக்கன்னு எடுக்காமல் கொஞ்சம் கூட அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆன் ஆகாமல் டோட்டல் லுக், டோட்டல் ஐஸ், டோட்டலாகவே நம்ம ஜொங்குக்கு டேயை மட்டுமே நோட் பண்ணிட்டு சாப்பிடக்கூட செய்யாமல் உட்காந்துருக்கிற பாட்டி ஜிமினா இந்த மாதிரி கலாய்க்கம் நம்ம டே தான் டக்குனுங்கிற நினைக்கிறாரு. எனக்கு ஃபுட்டு போடும் அயாங், நான் கிளாஸ் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செலவும் நம்ம ஜொங்குக்கு அப்படி சாப்பிடாமலே இருந்து பாரா, நீ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்டான். எனக்கும் ஃபுட்டு போட்டோம், நானும் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான் சுகாடா. ஐயோ, இவன்கிட்ட போகாதுன்னு சொன்னாலும் என் கூட நீயும் வான்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். இவன் என்ன டக்குன்னு எழுதிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜேகப்டா நீனு சாப்பிடவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி செலவும் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குங்களா அதை ஜேகப்டே கொடுத்துட்டு எப்பண்டா கேண்டீனை விட்டு வெளியே போவானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம இங்கேருந்து போனால் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ண நம்ம ஜிமினாடாம் பயங்கரமாக விழுந்தே சிரிக்காரு. நான் என்ன சொன்னேன்ல, நீ தனியாக சிக்கினா உன்னை விட மாட்டான்ட்டு, போ கிளாஸ் ரூமுக்கு போ, உனக்கு கம்பெனி கொடுக்க ஜங்குக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சு கலாஜா ஜிமினாவோட ஃபீட்லேயே ஒரு கிக்கு இந்த மாதிரி கிக் பண்ணிவிட்டு வேகமாக கேண்டீன் விட்டு வெளியே போனால் சாடா மாதிரி நம்ம ஜங்குக்கும் கேண்டீனை விட்டு வெளியே போயிட்டார். இந்த மாதிரி வெளியே வந்து மூமெண்ட் பட்டுட்டு ஷாக் ஆகி நேராக கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. இருந்தாலும் ஃபாலோ பண்ணபடி கிளாஸ் ரூமுக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பயந்து போய் எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பின்னாடியே வர அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஜொங்குக்கு பாட்டு பேசுவாரா. இப்போ அதில் என்ன பேபி இருக்குது ப்ராப்ளம்? நானும் கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறேன், ஆனால் உன் கிளாஸ் ரூம் ஏன் கிளாஸ் ரூம் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி செலவும். நான் ஏன் கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறேன்னு எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரா. என்ன வேணும்?
ஏன் இப்படி என்னை இடித்து தள்ளுற மாட்டி என் பக்கத்தில் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாட்டி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி சரி வா கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாட்டி இவரே கிளாஸ் ரூம் கூட்டு போகிறாரு. என்ன பண்ணுற, என் ஹிப்பில் 2 ஹேண்ட்ஸ் எடு, என் ஹிப்பில் 2 ஹேண்ட்ஸ் எடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதான் அவன் பிரதரே ஓகே பண்ணிட்டான். நீ எனக்கு என்ன ப்ராப்ளம், அவன் தான் பெரிய ப்ராப்ளம்னு நினச்சேன். அவனே லவ்வுக்கு ஓகே சொல்லி என்ன உன்கிட்ட ரூடாக தான் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு இருக்கான். பட் நான் க்யூட்டாகவே ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கிளாஸ் ரூம் டோர் இருக்கும்ல, அங்கே அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி வேண்டாம். அந்த டோர்கிட்டையும் அந்த கோஸ்ட் நிற்குது. அந்த கோஸ்ட்டை பட்டதில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணா. என்னடா நான் உன்கிட்ட ரூடெல்லாம் ப்ளே பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசிப்போமா வாயே அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிடுவார். கோஸ்ட்டு தனக்கு கண்ணுக்கு முன்னாடி கோஸ்ட்டு நிற்குது. அங்கே அந்த கோஸ்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் யார் தான் போவா? அந்த மூமெண்ட்டில் நான் முடியாதுங்கிற மாதிரி நம்மகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணால் டேயை புஷ் பண்ணி ப்ராடக்ட் சொல்லி தூக்கினபடி கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ள என்றோன்னா நம்மகிட்டே கரெக்டாக அந்த கோஸ்ட்டை கிராஸ் ஆக சொல்ல ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு கிரிப்பாக ஹக் பண்ணிக்கிறாரு. இவன் என்னை பாட்டுக்காகவே இந்த காலேஜுக்கு கொண்டுருப்பாம்பளுக்கு, எதுக்காக நம்மளோட பேரண்ட்ஸ் இந்த காலேஜில் கொண்டு என்னை சேர்த்தாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த கோஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கேனுங்கிற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காரு. என்னடா கிளாஸ் ரூம்குள்ளே வரமாட்டேன்னா இப்போ நான் நம்மளை ஹக் பண்ணிகிட்டே இருக்கிறான். பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கு. அப்புறம் பேபி டைஸ்லேருந்து எழுந்துக்கலையே பா, இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டைஸில் வச்சபடியே டேயோட ஃபேஸு, ஐஸு, ஐப்ரோ, லிப்பு, நோஸு அப்படிங்கிற மாதிரி இஞ்சி போய் இஞ்சோ நம்ம டேயை ரசிக்கிறாரா. பட் பாவம் நம்ம டேக்கிட்டவன் தெரியும் ஜங்குக்கு பக்கத்தில் தான் அந்த கோஸ்ட்டு உட்காந்துருக்குன்ட்டு. ஐஸை திறந்தாலே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்கறதுக்கு பதிலாக கோஸ்ட்டோட ஃபேஸை தான் நம்ம பார்க்குறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சபடி ஹயாங்கு நீ எங்கடா இருக்கிற, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவன் திங்க் பண்ணபடி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடி என்னை விட்டுட்டு எங்கேயும் பேராட்டடானுங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்ன மாதிரி உட்காந்துருந்தா நம்மகிட்ட லவ் மூமெண்ட்டில் நான் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்ட்டு நம்ம ஜங்குக்கு சைட் அடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி சைட் அடிச்சிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுமா. இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்மகிட்ட தான் ஹயாங் ஹாஸ்டல் ரூமில் ஸ்டே பண்ணுறதா நீங்கள் ஏன் சொன்னீங்க, நம்ம தான் நியூவாக அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கிறோம், அது ஒன்றும் நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கும் இங்கே நம்ம ஸ்டே பண்ணுற ப்ளேஸ்க்கு வர ரொம்ப ஹவர்ஸ் ஆகுது, அதான் நம்ம ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணலானுங்கிற மாதிரி நான் ஹோல் ஒர்க்கே பண்ணியிருக்கேன், நம்ம இப்போ ஹாஸ்டலுக்கு தான் போகிறோம், நீங்களும் என் கூட தானே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 3 பர்சன்ஸும் ஒரே ரூமில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப ஹாப்பியாகி சரி ஓகே அப்போ நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்குள்ளே இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ளே இப்போ என்ட்ராகிறாங்க. இப்போ ஹாஸ்டலில் தான் காட்டுது. ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ராக சொல்லையே நம்ம ஃபுல்லாக ஃபால் இன் ஸ்லீப், நல்லா ஸ்லீப்பாக இருக்கார். நம்ம சுகாவும் 6 மண்டாம் காரை ட்ரைவ் பண்ணபடி கரெக்டாக அந்த ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. சுகா காலேஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ராக சொல்லி டார்க் வைப் எப்படி இழுக்குது பார்த்தியா, சுட்டி முட்டி எத்தனை இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரெல்லாம் நல்லா கோஸ்ட்டு பார்க்க முடியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு சுற்றி முட்டி நிறைய பிளேஸில் அந்த ஹாஸ்டலோட மெயின் கேட்டு மட்டும் இருக்கும்ல, உள்ள என்ட்ராகிற கேட், அதுலேயே எக்கச்சக்க கோஸ்ட் இருக்கிறத நம்ம சுகாவாலையும் ஆரமாலையும் நல்லாவே நோட் பண்ண முடியுது. ஒத்த கோஸ்ட்டை பார்த்தே நம்ம கதறுதாரு. இங்கே இத்தனை கோஸ்ட் இருக்குனுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸ் எழுந்து காட்ட அளவுக்கு ஸ்லீப் பண்ணுற அந்த ஸ்லீப்பிங் பிரேக் ஆகாத அளவுக்கு டேயோட சீக்ஸை லைட்டாக தட்டி கொடுத்தபடியே நம்ம சுகா காரை உள்ளிட்டு போகிறாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ராகுது. என்ட்ராக்கி கார்லேருந்து கிளறுங்கன்னா நம்ம சுகா காரமுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. பைத்தியம் பயந்துட்டேன்டா, ஏற்கனவே நான் ஒரு ப்ராப்ளத்தில் வந்தேன், நீ புதுசாக வர வந்துருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் காண்டிலே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். காருக்குள்ளே க்யூட்டாக பேபி மாரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதா சொன்னல. ஆமாம், அண்ணா நான் ஒன்றும் ஸ்டே பண்ணலான்னு வந்துட்டேன். எது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக் அண்ணா. என்னாச்சு ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் என்ன? நான் மட்டும் இல்லை என் ஹயாங்குண்டா அப்படிங்கிற மாதிரி ஏகப்ப வர வம்படியே இழுத்து கொண்டு விட்டுருக்காரு.
டே ஹவுஸுக்கு போகலான்டா, ஹாஸ்டலில் நமக்கு செட் ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பிச்சிடுவேன். என் கூட அமைதியாக இருக்கிற நீ என் கூட ஸ்டே பண்ணாண்டா மாமே இங்கே ஸ்டே பண்ண விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகுப்பை இழுத்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. நீ நான் சுகா ஆரவன் டே எல்லோரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ தானே புரியுது ஏன்டா நீ ஹாஸ்டலுக்கு வந்துருக்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா பேபி தூங்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பிச்சிருவேன் நீ ரொம்ப லைனை கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது அவ்வளோதான் பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுகா திட்டிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கட்டே அப்படியே பிராட ஸ்டைல் தூக்கணும். என்னடா பண்ணுற என்னாச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அவனுக்கு ஒன்றாகல அவன் ஸ்லீப் பண்ணுறான். அப்போ எழுப்பி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எழுந்தா இந்த பிளேஸில் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே எக்கச்சக்க கோஸ்ட் இருக்கிறத நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு இவன் மட்டும் இப்போ எழுந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஹாஸ்டலில் என்ன ஹாஸ்டலு இந்த சிட்டியை விட்டு ரன் பண்ணபடி ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி எங்கிட்டே ஸ்லீப் பண்ணால் சீக்கிரம் எழுந்துக்க மாட்டான். அவனை எழுப்பினோம்னா பிறகு இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் ஆக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷன் ஆக்குவானா நான் சொல்கிறேன் சுகா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டா இருடா என் டேயை கியூட்டுன்னு தானே சொல்கிறேன். இப்போ சொல்கிற மூமெண்ட்டில் டேயை பற்றியே திங்க் பண்ணாத அளவுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ்லேயே டூக்கில் பொசிஷன்லேயே நம்ம சுகா ஆராமு ஜங்குக்கு ஜேகப்பு எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்களா ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே அவங்களுக்குன்னு கொடுத்த ரூமுக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம டே தான் இப்படி ஸ்லீப் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அவன் சைல்டாக இருக்க சொல்ல அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சுகா கூட இருக்க சொல்ல அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்கிற நம்ம டேயை ஆரம்பி எழுப்பியிருப்பாரா. எழுப்பின மூமெண்ட்டுக்கு நம்ம டே எழுந்த வேகத்திலேயே பயங்கரமாக கட்டியிருப்பார். அந்த சவுண்டுக்கே டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட்டு எவ்வளவு திமிர் இருந்தால் எல்லோரும் சரி டூக்கட்டை கெடுத்துட்டீங்க எனக்கு ஸ்லீப்பிங்கே வராது போங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுன்னு திட்டி ஃபைட் பண்ணி அந்த ரூமுக்கு எக்கோ ஓடிக்கிற அளவுக்கு நம்ம டே கட்டியிருப்பாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு சுகா டக்குன்னு பெட்டில் டேயை புஷ் பண்ணபடி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஏதோ சாங்லாம் பாடி ஸ்டோரிலாம் சொல்லி டேயை ஸ்லீப் பண்ண வச்சுருப்பாரு. கொஞ்சம் ஹவர்ஸ் தாண்டா அவனை எழுப்பிட்டோம். எழுப்புனதுக்கு அவன் படுத்துன பாடு இருக்கே ஆற மாட்டேனால தான் டே ஸ்லீப் பண்ண சொல்ல எழுப்பவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பாரா. ஓகோ நாம் பேபிக்கு ஸ்லீப் பண்ண சொல்ல எழுப்புனா கத்துவானா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை ஏதோ ஒரு சேலஞ்சாக வர திங்க் பண்ணிவிட்டு நேராக அவங்க கூட வந்துட்டு இருந்தோம். இதே ஹாஸ்டலில் தான் நம்ம ஜிமினாவுமே இருக்கிறாங்க. என்னடா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா மற்ற பாய்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணேன். டே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே ரூம் தான். அது நல்லா பெரிய ரூமாக இருக்குது. 10 மெம்பர்ஸ் அந்த பிளேஸில் ஸ்டே பண்ணலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக இருக்குது. தனித்தனியாக பெட்லாம் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஒரே ரூமில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த பெட்டில் ஸ்லீப் பண்ணதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த மாதிரி ரெடி ஆனால் டேக்கு கொடுத்த பெட்டில் டே ஆல்ரெடி நம்ம சுகா ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு பக்கத்து பெட்டில் தான் நம்ம சுகா ஸ்லீப் பண்ணுறாரு. டேக்கு இந்த சைடு பெட்டில் சுகானா டேக்கு அந்த சைடு பெட்டில் நம்ம ஜொங்குக் டேயோட ஃபேஸை பார்த்தபடியே நம்ம ஜொங்குக்கு டேயை நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம சுகாடா சரி டைம் ஆயிடுச்சுடா 10 o'clock ஆயிடுச்சு எல்லோரும் ஸ்லீப் பண்ணுங்கள் நாளைக்கு காலேஜுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். லைட்ஸ்லாம் அணைச்சிட்டு எல்லாருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நம்ம சுகர்டா ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு இனி நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஆரம்பம் நோட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப சுகாவும் அந்த பெட்லேருந்து எழுந்துக்கிட்டா. ஆரம்ப சுகாவை எழுந்து அடுத்த செகண்டு ஜின்னுமே அவரோட பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. 3 பர்சன்ஸுமே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வருவாங்களா அந்த மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். என்ன சொல்கிறாராம் நீ எல்லா ஒர்க்குக்கும் கரெக்டாக ரெடி ஆகிட்டா வண்டியா இது ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னால் இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண வந்திருக்கோம். ஒர்க்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். உன்னோட பிரதர்கிட்ட நம்மளை பற்றி எதுவும் சொல்லலைல்ல நீ அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட சொல்லவும் இது வரைக்கும் ஜிமினாக்கிட்ட நான் எதையுமே சொல்லலை தேவைப்பட சொல்ல கண்டிப்பாக சொல்ல தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஆரமும் ஜின்னும் இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு கொடுத்தாங்களே ஸ்டே பண்ண ரூமை விட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தால் டார்க்காக ஒரு அந்த ஹாஸ்டலுக்கு பேக் சைடில் ஒரு டார்க்கான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த இதில்
அந்த இதில் ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க பிளேஸில் ஒரு ரூம் மாதிரி இருக்குதுல்ல, அந்த பிளேஸ் அப்படியே நோட் பண்ணபடி அப்படியே நம்ம சுகாவும் ஆரமும் ஜின்னும் சுற்றி முற்றி நோட் பண்ணால் எக்கச்சக்க கோஸ்ட் இவங்கள சுற்றி தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ கோஸ்ட்டு எப்படி ஒரே டேயில் அழிக்க முடியும்? அதுக்கான பில்ஸை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இந்த அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸ்லேயும் அந்த ரூம் கிட்டேயும் இந்த பில்ஸை நம்ம போடணும். ஆனால் இந்த கோஸ்ட்டுங்களாம் நம்மளை போக விடுமா? நம்ம நார்மலாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ அவங்க பிளாக் மேஜிக்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த மூமெண்ட்ஸில் அந்த கோஸ்ட்டுங்க இருக்கிற மெயினான பிளேஸ், அதாவது கேட்டு கோஸ்ட் இருக்கும்ல, அந்த பிளேஸ்கிட்ட கரெக்டாக வந்துட்டு அதில் என்னெல்லாமோ மேஜிக் பில்ஸ் ஹில்ஸ் எல்லாத்தையும், அதாவது மேஜிக் வேர்ட் பண்ணி ஏதோ பில்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் ஒவ்வொரு பிளேஸ்லேயாக போடுறாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல் மூன் டே வர சொல்லிட்டு நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அன்னைக்கு தான் நம்ம இந்த மொட்டை கோஸ்ட்டையும் ஒரே செகண்டில் அழைக்க போகிறோம். அதுவும் இதுங்களோட ஹெட்டு கோஸ்ட்டு. இதோட ஹெட்டு கோஸ்ட்டை நீ பாட்டியா ஜின் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இது வரைக்கும் நான் இவங்களோட ஹெட்டை தான் பார்க்கவே இல்லை, பட் எக்கச்சக்க கோஸ்ட்டை பார்த்துட்டேன், ஹெட்டு யாருங்கிறது தெரியல ஆறாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி சீக்கிரமாகவே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் கரெக்டாக ஹேரி என்ட்ராகி, என்ன திங்க் பண்ணுறீங்க, கோஸ்டெல்லாம் அழிக்கிறதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம், உனக்காவது ஹெட்டு கோஸ்ட் யாருங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் ஹரிக்கிட்ட கேட்கவும், நானும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் அந்த ஹெட்டு யாருங்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிளேஸில் ஒரு ஹெட்டு கோஸ்ட் இருக்குது, அதுவும் ஒரு கேலா. இப்போ நீங்கள் ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே, இந்த காலேஜ் நம்ம படிச்சிட்ருக்க இந்த காலேஜோட ஓல்டு ஓனராக அவங்க தான் இந்த பிளேஸில் கோஸ்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப பேடான ஹியூமன் இப்போ பேடான கோஸ்ட்டாக இருக்காங்க. அண்டு ஹெட்டு கோஸ்ட்டு தான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அதை மொத்தமாக அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் ஃபுல்லாக முட்டி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேரி பேசிகிட்டு இருந்தா, நானும் இந்த காலேஜுக்கு வந்த டேஸ்லேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்டு ஹெட்டு கோஸ்ட்டை நல்லா கண்டுபிடிக்க முடியலையே. இதுக்காக நாம் ஒவ்வொரு பிளேஸாக மூவ் ஆன் ஆகி வந்துட்டுருக்கோம். சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும். ஃபுல் மூன் டே வர இன்னும் 3 days தான் இருக்குது. 3 daysக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஆரம்பி ஜின்னு அப்புறம் நம்ம சுகா ஹேரி இவங்க எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம டே குக் சைடு காட்டுது, அதாவது ரூமில் காட்டுது. இந்தமாதிரி ரூமில் காட்டுனா டேக்கே தான் நம்ம டேயை பட்டப்படி ஸ்மைல் பண்ணப்படியே ஸ்லீப் பண்ணாமல் உட்காந்துருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நோட் பண்ணபடி இருக்கிறவருக்கு லைட்டாக அப்படியே ஐஸு ஸ்லீப்பிங் வருது, க்ளோஸ் ஆகுது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ நம்ம டேடம் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு பாடி வைப்ரேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஃபுல் பிளேஸும் செம டார்க்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டும் கரெக்டாக அந்த ரூம் டோருக்கு வெளியே இவங்க இருக்காங்கள்ல, அந்த ரூமுக்கு வெளியே அந்த கோஸ்ட் நிற்குது. அந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபீல் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பாடிக்குள்ளே சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு பயத்துலேயே நம்மகிட்டே அப்படியே பெட்லேருந்து இறங்குறாரு. ஹயாங்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே, நான் மட்டும்தான் சிங்கிளாக ரூமுக்குள்ளே இருக்கேன்னா என்னை ஏமாட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எப்போண்டா நம்ம இங்கே வந்தோங்கிற மாரி செம ஷாக்கில் அந்த பெட்லேருந்து இறங்கினபடி அப்படியே டோரை பாட்டபடியே பேக் சைடாக நடப்பாரா. ஆனால் பக்கத்து பெட்டில் தான் ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணாருங்கிறது தெரியாமல் பேக் சைடாக நடந்தவர் கரெக்டாக ஜொங்கு கூட பெட்லேயே உட்காருதாரு. என்ன டோர்கிட்ட ஏதோ நின்ன மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த ரூமில் நீ யாரெல்லாம் இருக்கான்னு தெரியலையே, லைட்ஸோட சுவிட்சு வேறு டோருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுவிட்சை போடக்கூட நம்ம டோர்கிட்ட வரைக்கும் போடணுங்கிற மாரி நோட் பண்ணிவிட்டு பெட்லேயே இருந்தால் அந்த பெட்டில் 2 பர்சன்ட் ஸ்லீப் பண்ணுறாங்க, 3 பர்சன்ட் ஸ்லீப் பண்ணுறாங்கிறத நம்ம டே நோட் பண்ணுறாரு. ஜேகப்பும் ஜிமினாவும் அவங்க பெட்டில் ஸ்லீப் பண்ணுறதை நோட் பண்ணிவிட்டு, ஜிமின் இங்கே தான் இருக்கானா, பேசாட்டிக்கு நம்ம ஜிமினா கிட்ட போயிடுவோமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட எழுந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாரி எழுந்துக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுமா. இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் நம்மகிட்டே டக்குன்னு ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹேக் பண்ணபடி பெட்டில் படுத்துருவார். இந்த மாதிரி படுத்தா நம்ம ஜங்குக்கு ஹேக் பண்ணால் ஸ்லீப்பிங்கே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பார். இவ்வளோ வேகமாட்டே வந்து ஹேக் பண்ணிவிட்டு படுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான்
என்னடா என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்து என்னதுடா விழுந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பயத்தில் பெட்ஷீட்டை லைட்டாக மூவ் ஆன் பண்ணப்படி பட்டா அந்த பெட்ஷீட்டை நம்மகிட்டே க்ளோஸ் பண்ணுறாரு. எனக்கு பக்கத்தில் கோஸ்ட்டு வருதில்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் யாருடா இது என் பக்கத்தில் அப்படிங்கிற பற்றி திரும்பவும் பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணா, ஐயோ யாருன்னே தெரியலையே, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, பெட்ஷீட்டை கவர் பண்ண நீ இப்படியாடா ஓப்பன் பண்ணுவேங்கிற மாரி திரும்பவும் பெட்ஷீட்டை ஹெட்டு ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிச்சிக்கிறாரு. யாருடா அது, டேய் என்ன திமிருண்டா, என்ன வண்டி இப்படி பிடிச்சிட்டு இருக்கடா, டே உனக்கு எவ்வளோ நெஞ்சல்கிட்ட இருந்தா இரு, என் ரூம்குள்ளே நம்ம எல்லோரும் தான் ஸ்லீப் பண்ணோம், என் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பெட்டை நோட் பண்ணால் அங்கே டே இல்லாத பார்த்துட்டு அப்போ ஜெமீன் ஜேகுப்பு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜெமீனு ஜேகுப்பை ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்போ என்னை ஹக் பண்ணிகிட்டு இருக்கட்டு யாருடா, ஒருவேளை ஆரமாக இருக்குமோ, இல்லையே அவங்கெல்லாம் ரூம் விட்டு வெளியே போனாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஒருவேளை நம்ம டேயாகவே இருக்குமோனுங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜொங்கு பொறுமையாக ரொம்ப ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி டேயோட ஹேர் அந்த ஃபேஸில் கொஞ்சமாக நோட் பண்ணுறாரு. டே இந்த மாதிரி கிரிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ லக்கு கிடைச்சா இப்படியாடா லக்கு கிடைக்கணும், பேபி இங்கே தான் வருது ஸ்டே பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுட்டோட வந்தேன். இப்படி ஒரே பெட்டில் எவ்வளோ க்ளோஸ் ஆவா, நான் கூட யாரோ நினச்சேன், இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்துருக்கணும், நான் பண்ண போகிற ஒர்க்கே வர மாட்டேன்ருக்கேன். பட் ஏன் பேபியா இப்படி பிடிச்சிருக்கு, இந்த மூமெண்ட்டு சுகா பாட்டா நான் தான் என்னமோ அவன் பிரதரை தூக்கி கொண்டு வந்து ஹக் பண்ண மாதிரிலாம் திங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயை நோட் பண்ணிகிட்டே இருந்தா நம்ம டே தான் கோஸ்ட்டு போயிருச்சா போகலையான்னு தெரியலையேங்கிற மாரி எங்கே போயிட்டு ரிமூவ் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே லைட்டாக திரும்பணும். டேயோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ்அப்பில் அதோட ஃபேஸ் வச்சுருக்குமா, போடா குறைக்க அது மவுட்டை வேறு ஓப்பன் பண்ணி டங்கை வேறு நீட்டிருக்கு, பிளட்டுலாம் கொட்டுது. அதாவது நம்ம டேக்கு மட்டும்தான் அந்த ரியல் மூமெண்ட்லாம் தெரியுது, ஜங்குக்கு தெரியல. அந்த மூமெண்ட்டில் இவ்வளோ க்ளோஸ்அப்பாக வந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே கத்தி கதறி அலறிடுவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டா, நான் எதுவும் ப்ளே பண்ணலடா, நான் சும்மாடா இருந்தேனுங்கிற மாதிரி கட்டாடனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை பேசினேன். கோஸ்ட்டை பார்த்து இன்னுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக் பண்ணபடி சுகா ஹயாங் ஆரம் ஹயாங் எங்கே போனீங்க என்ன காப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாகவே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஹாஸ்டல் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு ரூமில் உள்ள லைட்ஸும் 1 by 1 ஆனானா ஜேகு போட்டு டக்குன்னு லைட்டாக போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டுட்டேன். லைட்ஸை போட்டதுக்கப்புறமும் கோஸ்ட்டு மறைஞ்ச மூமெண்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அண்ட் ஜங்குக்கோட டைஸில் ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சபடி க்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கட்டுன கட்டு அந்த பாலடைஞ்ச பில்டிங் அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பாங்களா நம்ம பாய்ஸஸ், அவங்களுமே நேராக ஹாஸ்டல் ரூம்குள்ளே என்ட்ராயிருப்பாங்க. என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா, டே சுகா என்னை தப்பாலாம் எடுத்துக்காதடா, நான் அவன் பிரதரை எதுவுமே பண்ணடா, அவனாடாண்டா வந்து பெட்டில் பட்டான், இப்போ என்னன்னா கத்தி ப்ராப்ளத்தை மட்டும் என் பக்கம் திருப்பி விட்டுட்டான்டா, என்னை நம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை, டேயாடா வந்து இப்படி ஹக் பண்ணிவிட்டு கதறி அழுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டில் பார்க்க சொல்ல ஜேகுப்புக்கு ஷாக்கு, ஜிமினாவுக்கு ஷாக்கு, போடா குறைக்க உள்ளே என்றான்னு எல்லாருமே டேக்கோக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டும் ஒரே பெட்டில் இருக்க மூமெண்ட்டையும் பட்டு சுகா காண்டு தான் ஆயிருப்பார். அப்புறம் என்ன டேயை வந்து ஜங்குக்கு வந்து டேயோட பெட்டுக்கு வரல, தான் ஜங்குக்கோட பெட்டில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்தான். பயங்கரமாக தேம்பி அழுறாரு. அல்லாடடா நான் ஏதோ உங்ககிட்ட ப்ளே பண்ண மாதிரி டேட்டியாக நடந்துக்கிட்ட மாதிரி தப்பாக நினைக்க போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி என்னாச்சு டேமா பயந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா பேசுவாரா. சுகா வாய்ஸ் கேட்ட உடனே அந்த ஒரு மாதிரி பயத்தில் இருந்த அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை நிமிண்டு பார்ப்பாரா, என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேயோட ஃபேஸை பார்த்தா அதுக்கப்புறம் நான் ஜங்குக்கோட டைஸில் உட்காந்துருக்கணுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை விட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாரு.
இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பார்த்து ரியாக்ட் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமாண்ணா. டே கத்தாதீங்கடா இந்த பிளேஸை நோட் பண்ணுற ஹெட் ஆஃபீஸர் வராரு, அப்புறம் அவ்வளோ வெறி பனிஷ் பண்ணாரு, அவங்கவுங்க பெட்டில் ஸ்லீப் பண்ணுங்க. ஏன் சரி நம்ம 2 பேரும் ஒரே பெட்டில் ஸ்லீப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே நம்ம சுகா அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே லைட்டாக அணைக்கிறாங்க, டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஜொங்குக்கிட்டா இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, அவனா வந்து ஹக் பண்ணான், அவனா கட்டுனா, என்னை ஏதோ கோஸ்ட்டுங்கிற மாதிரி பாட்டு பயப்படுறான், நான் ஒன்றும் பயமுடுத்தலையே, என்னாச்சு டே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணபடியே இருந்தான். நம்ம சுகா எங்கேயும் ஓடிடக்கூடாதுங்கிற மாதிரி கிரிப்பாக சுகாவோட ஹேண்ட்ஸை வர பிடிச்சி வச்சுருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருந்தா நம்ம சுகாடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அதான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டோன்னு பிரதர்ஸ் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டோம்லடா, அந்த பக்கம் ஆரம் சிலி பண்ணுறான், இந்த பக்கம் நான் சிலி பண்ணுறேன், முடியாது நான் உங்கள் 2 பேரோட ஹேண்ட்ஸையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளி கிடந்த பெட்டை ஒன்றா பக்கத்தில் போட்டு 3 பெட்டையுமே ஒன்றா ஒரே பெட்டு மாதிரி சேஞ்ச் பண்ணி நடுவில் நம்மகிட்ட அந்த சைடு சுகா இந்த சைடு ஆரம் 2 பேரோட ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக பிடிச்சிருக்காரு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கன்ட்டு. இந்த மாதிரி நம்ம டே பண்ணுறத பார்த்துட்டு ஆரம்ப சுகானா இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப சுகாவை இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா என் பேபி என்ன இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே வியாடா நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் சொல்லியாச்சு, கிஸை சொல்லியாச்சு. ஒருவேளை நம்ம பார்க்க சொல்ல நம்ம கெட்டு ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறதுனால பயப்படுறானோ, நாளைக்கு லுக்கே சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு எல்லாருமே அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நம்மகிட்டே நான் என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணபடி அப்படின்ட்டு பண்ணி டீட்டை வச்சுட்டு பின்னாடியே நடப்பான், காங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு தேடு வரா. அந்த மாதிரி தேடிட்டா டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயை தூக்குனபடியே நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. என்னடா பண்ணுற, நான் பண்ணுவாங்களாம், என்ன தானே தேடிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி செலவம். இல்லையே நான் ஹயாங்க தேடினேன், போய் சொல்லாட்ட உன் ஹயாங் தான் சொன்னான், நீ என்ன தேடிட்டு இருந்தியாமே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி செலவம். நம்ம ஜொங்கு கூட லுக் மட்டும் வந்து ஒரு கேங்ஸ்டர் லுக் மாதிரி பிஎஸ்ஸு இயரிங்கு செயின்ஸுங்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருந்திருப்பார். இந்த லுக்கை பற்றி தான் டே பயப்படுறான்ட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி க்யூட் பாயாக வந்துருக்காரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அந்த லுக்கில் பார்த்தாடா என்னை பாட்டு நீ பயப்படுறல, அடா இந்த லுக்குக்கு சேஞ்ச் ஆகிட்டேன், இப்போவே என்னை பார்த்தா பயமாக இருக்குடா. யார் சொன்னால் அந்த லுக்கில் நீ பார்க்க செம்ம ஹாட்டாக இருப்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சிலவம். என்னடா இது பக்கத்தில் வந்தா கட்டுறான், லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் அந்த லுக்கு தான் ஹாட்டாக இருக்குனுங்கிறான், அப்போ இந்த லுக்கை பிடிக்கலங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கு, டெலிப்போ நான் கிளாஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாரி சொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாரி பண்ணால் இன்றைக்கி உனக்கு கிளாஸே கிடையாதுவா அப்படிங்கிற மாரி டேயை யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம ஜொங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக டே வரவே முடியாதுனாலும் நான் உன்னை தூக்கிட்டே போயிடுவேன்டானுங்கிற மாரி இப்போ பிடிச்சி ஹோல்ட் பண்ணபடி தூக்கின பொசிஷன்லேயே பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸு கூட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணுறேன், இன்றைக்கி நம்ம 2 பேரும் டேட் போகிறோம், நான் தான் உங்க கூட வரலனுங்கிறோம்ல, நீ வரலன்னா உன்னை விட்டுருவேண்ணா, வாடா அவளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாகவே காலேஜ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இது நம்ம மற்ற பாய்ஸஸ் யாருக்குமே தெரியல. சிமினாவுமே என்னடா இன்னும் நம்ம கிளாஸ் ரூம் உட்காரலான்னு தான் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டில் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் தான் நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்காரு. ஷாப்பிங் மாலில் நம்ம எதெல்லாம் பிடிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக டேட் வந்தால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜங்குக் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாரா. டேயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஜங்குக்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி ஒரு திங்ஸை கேட்க கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் ஜங்குக்கே நம்ம டே வந்து ஒரு திங்ஸ், அதாவது இப்போ ஒரு சாக்லேட் பிடிச்சிருக்குன்னா அந்த சாக்லேட்டே நோட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மூமெண்ட்டில் டே ஒவ்வொரு திங்ஸை டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணிவிட்டு ஐஸாலேயே டேக்கு இதுதான் பிடிக்கணுங்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணி டேக்கு அப்படியே வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி கேட்காமலே நம்ம எது திங்க் பண்ணுறோனோ அதை எடுத்து கொடுக்குறானேங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே ஜொங்கு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாரா. இப்போது ஆஃப்டர்நூனை தாண்டிருச்சு. ஆஃப்டர்நூன் தான மூமெண்ட்டுக்கு கேண்டீனில் எல்லோரும் ஒன்றா தானே சேர்ந்து ஃபுட்டை சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த பிளேஸில் நம்ம குக் மட்டும்தான் மிஸ்ஸிங். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகர் ஷாக் ஆகி
டே ஜிமினே அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். என்ன சுகா அப்படிங்கிற மாரி ஜிமினா சுகா நோட் பண்ணா. எங்கடா என்னோட பிரதர் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டா, உன்னோட பிரதரை தான் நான் மார்னிங்லேருந்து தேடுறேன், அவன் இன்னைக்கு கிளாஸுக்கே வரல. என்ன, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எதுனடா காலேஜுக்குள்ள என்றானோ அப்படிங்கிற மாரி சுகா ஷாக் ஆகி டேயோட மொபைலுக்கு கால் பண்ணால் அந்த காலை வந்து டேக்குக்கு 2 பேருமே நோட் பண்ணல. ஏன்னா டேயை வந்து எந்த ஒரு மூமெண்ட்டையுமே நோட் பண்ணாத அளவுக்கு ஜொங்கு கூட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டில் இத்தனை டைம் கால் பண்ணியும் டே எடுக்காத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜேகப்பு தான், என் பிரதரை காணவே இல்லையே, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானேங்கிற மாரி ஜேகப்பு புலம்புவாரா. என்ன, ஓம் பிரதரும் இல்லையா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்போ அவன் ஜங்குக்கு தான் டே எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கானுங்கிறத சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஓ மை காட், இந்த டே எங்கே கூட்டிகிட்டு போனானுங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் ஜங்குக்கோட நம்பருக்கு நம்ம சுகா காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்ருக்காரு. டென்ஷனில், செம்ம டென்ஷனில். இந்த மாதிரி கால் பண்ணால் ஜிமினாவுக்கு தான் ஒன்றுமே புரியல. என்னாச்சு, 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு வெளியே போயிருப்பாங்க, அதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க, என் டென்ஷனே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அதோட ரோடு இருக்குது, ரோட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அது பார்க் சைடு தான். அந்த மூமெண்ட்டில் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு ஜங்கு கிட்ட ஃபுட்டு வாங்கி விட்டுருக்காரு, அதை சாப்பிட்டுட்ருக்காரு, ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் குட்டியாக ஒரு கேர்ள் பேபி ஸ்மைல் பண்ணபடி பார்த்துட்ருக்குமா, அந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு க்யூட்டாக பேபிஸை பார்த்தா தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாகிடுவார்ல. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு வாங்கி கொடுத்த ஃபுட்டெல்லாம் அந்த பிளேஸில் வச்சுட்டு நேராக அந்த ரோடு இருக்கும்ல, இவங்க இருந்து ஸ்டோன் பெஞ்சிலேருந்து எழுந்து ரோட்டுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் ஜங்குக்கு வந்து டேக்காக ஐஸ்கிரீம் வாங்க போயிருப்பார். ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அங்கே உனக்கு இந்த ஃப்ளேவர் போடும்லங்கிற மாதிரி திரும்பினா ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸில் இல்லை, அந்த ஸ்டோன் பெஞ்சில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக்காகி எங்கே போனானுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டோன் பெஞ்சிட்டு இருந்தால் ரோட்டில் நடு சென்டரில் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், ஹாய் க்யூட் பேபி, இந்த பிளேஸில் சிங்கிளாக இருக்கீங்களே, இங்கே நீங்கள் எப்படி இவ்வளோ சிங்கிளாக இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக நாம் கரெக்டாக அந்த குட்டி கேர்ள்கிட்டையே வருவாரா. இந்த மாதிரி வந்தால் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு கார், ஒரு ட்ரக் ஒன்று வருது, அது வேறு ஹார்னை கிளிக் பண்ணபடி வருது. இந்த மாதிரி வந்தால் எதுவுமே நம்ம டேக்கிட்டில் வந்த வேகத்தில் ட்ரக்கு வரதை கூட நோட் பண்ணாமல் அந்த குட்டி பேபி ஹேண்ட்ஸில் தூக்கு வாரா, அந்த மாதிரி தூக்குனா அந்த பேபி டக்குன்னு கோஸ்ட் லுக்கில் க்யூட் பேபியாக இருந்தது. ஒரு கோஸ்ட்டாக ஒரு பேபி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த லுக்கில் சேஞ்ச் ஆனதை பார்த்து நம்ம பயந்து ஷாக்கானா இடிக்க ட்ரக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்ட பார்த்து இன்னுமே நம்ம ஷாக் ஆகி இங்கே என்ன நடந்துட்டுருக்குனுங்கிற மாதிரி பதட்டத்தில் இருந்தால் இடிக்க வர ட்ரக்கை இடிக்க விடாத அளவுக்கு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி அப்படியே தூக்குனபடி ரோட்டுக்கு அந்த சைடு விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா இப்போ ஹேண்ட்ஸில் இந்த கோஸ்ட் மூவ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவும் அந்த கோஸ்ட்டு க்யூட் கேர்ள் பேபி மாதிரி இருக்குது. பைத்தியம் கண்ணை எங்கடா வச்சுருக்க, உன்னை அங்கே தானடா ஃபோட்டோ எடுத்து சாப்பிட சொன்னேன், அறிவில்லை உனக்கு, இப்படி ஆடா பண்ணுவேன், ட்ரக்கு வந்துட்டுருக்கு, ஹார்னை கிளிக் பண்ணபடி சவுண்டு போட்டுகிட்டே வந்துட்டுருக்கு, கண்ணை எங்கடா வச்சுருக்க, காற்றை எங்கடா வச்சுருக்க, உன் பாட்டுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்க, நான் மட்டும் கரெக்டான டயத்தில் வரலன்னா இப்போ உனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, எதுக்குடா அந்த மாதிரி பண்ணுற, உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாரி செம்ம கோவமாக இந்த மாதிரி நம்ம கண்டை மெனிக்க பிடிச்சி திட்டிட்டு இப்படி கீழே விழுந்துருக்க பொசிஷனுக்கு ஜங்கு கம்பி எழுந்து பொறுமையாக எழுந்து நிற்க வைக்கிறாரு. எங்கேயும் பலமாக படலைல்ல, எங்கேயும் படலைல்ல உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் எல்லாம் தட்டி விட்றது, பேக் சைடு முதுகெல்லாம் தட்டி விட்டு ஃபேஸில் எங்கேயும் அடிபட்டுருக்கானுங்கிற மாதிரி இப்படி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் லைட்டாக அடிபட்டு இந்த ஸ்கின் லைட்டாக கிழிஞ்சு பிளட் வந்துருக்கும். அடிபடாத அளவுக்கு தான் நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு எங்கேயும் அடிபடலைங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜங்குக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த கேர்ள் பேபி தான் இப்போ கூட நம்ம பார்த்தபடி ஸ்மைல் பண்ணபடி டாட்டா காட்டுற மாதிரி பண்ணுது. இந்த மாதிரி பண்ணால் சுகா சொன்ன ஒரு வேர்டு நம்ம திங்க் ஆகிட்டு, இங்கே பாரு உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஹோஸ்ட் ஹண்டர்ஸோட பவரில் போட்டான பர்சன்ஸ். இந்த ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கும். நம்மளால் நம்மளோட பவர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது, அதை மாற்றவும் முடியாது. நம்மளால்
நம்மளால் நம்ம டெட் ஆகிற வரைக்கும் கோஸ்ட்டுங்களை பார்க்க முடியும். அதனால தான் நம்ம ஹோஸ்ட்டு ஹண்டர்ஸாக இருக்கிறோம். புரிஞ்சுக்கோ. நீ ஒரு கோஸ்ட்டை பார்க்க சொல்ல அந்த கோஸ்ட்டை பார்த்து நீ பயப்படுற வரைக்கும் அது உனக்கு கோஸ்ட் மாதிரி தெரியாது. ஆனால் நீ ஒரு கோஸ்ட்டை பார்த்து பயந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது பார்க்க சொல்ல கொடூரமாக தான் தெரியும். நீ முதல்ல கோஸ்ட்டுங்களெல்லாம் பார்த்து பயப்படுறது நிப்பாட்டு. எல்லா கோஸ்ட்டுமே பேடு கிடையாது டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம டேட்டை சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த மூமெண்ட் திங்க் ஆகி ஒரு க்யூட் பேபிங்கிற மாதிரி திங்கிங்கில் டே தூக்குன அந்த க்யூட் கேர்ள் பேபி அந்த கோஸ்ட்டு, அது கோஸ்ட்டை சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன? டே ஹேண்ட்ஸில் தூக்குனதும் அது சாதாரண பேபி கிடையாது. அது ஒரு கோஸ்ட்டுங்கிறத டேயால் ஃபீல் பண்ண முடிஞ்சது தான். அதனால தான் நம்ம டேக்கு அது பயங்கரமாக கொடூரமாக ஒரு கோஸ்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக மறுபடியும் ரோட்டில் நிற்கிற மூமெண்ட்டுக்கு மறுபடியும் க்யூட் கேர்ள் பேபி மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து டே ரொம்ப ஷாக்கானா, டே நான் உங்ககிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன், என்னட்டடா பாட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் அப்படியே கப்புனப்படி நம்ம ஜங்குக்கு பேசினா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஹாஸ்டலுக்கு போவோமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் சரி வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாரா. பைக்கில் அப்படி கூட்டிகிட்டு போனோம். திரும்பவும் அந்த க்யூட் கேர்ள் பேபியை நோட் பண்ணுறாரு, அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணுறாரு. அந்த கேர்ள் பேபி இப்போ கூட நம்ம டேக்கி டாட்டா தான் கட்டிட்டு ஸ்மைல் பண்ணபடி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்போ ஹயாங் சொன்ன மாதிரி நம்ம பயப்படுறதுனால தான் எல்லாமே நமக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி தெரியுது. இவங்களும் நம்மளே மாதிரி ஹியூமன் திங்க் பண்ண போய் இப்போ அந்த கோஸ்ட்டை பக்கத்தில் எனக்கு பயம் இல்லையேங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே நேராக ஹாஸ்டலுக்கு வராரு. ஹாஸ்டல் ரூம்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே சுகா டேக்கு ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி வச்சுட்டு பாட்டுட்டு ஜங்குக் பேக் சைடில் வந்தவர் ஷாக் ஆகி டேக்கிட்ட இருந்து சுகாவை மூவ் ஆன் பண்ணி தள்ளுறாரு. எதுக்கடா இப்போ நீ அவனை அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஒன்றை என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் என் பிரதரை என்ன வேணாலும் பண்ணலாம். டே உன்னை காலேஜுக்கு தானடா கூட்டிகிட்டு வந்தேன், கிளாஸ் ரூமில் தானடா உன்னை கொண்டு போய் விட போனேன், எங்கடா போனேன், எங்கே போனேன், உன்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்களாட்டே, எதுக்காகடா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம சுகாட்டே கட்டிட்டு திரும்பவும் ஸ்லாப் பண்ண வரதை பார்த்துட்டு ஜொங்குக்கு வேகமாக சுகாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அவன் உன்னோட பிரதராக இருந்தாலும் ஏன் முன்னாடி அவனை அடிக்காத, பிறகு எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு சுகா கிட்ட ஃபைட்டுக்கு பண்ணோம். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணாத, அவர் என்னோட ஹயாங், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி ப்ராப்ளத்தை பெருசாக்காத சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் பண்ண ஒர்க்குக்கு என்ன மாதிரி இப்போ நம்ம பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கோமான்ற ரூம் விட்டு வெளியே போனால் அப்படியே அந்த பிளேஸில் உட்காந்துட்டு க்ரை பண்ணி அழுறாரு. சரி டென்ஷன் ஆக்காத, அவன் ஒன்றா பாட்டி திங்க் பண்ணிட்டான், ரொம்ப டென்ஷனாக இருந்தான், நீ சேஃபாக திரும்பவும் ஹாஸ்டலுக்கு வரணுன்னு தான் திங்க் பண்ணான், மற்றபடி உன் மேலே வேறு கோவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால், ஏன்டா டே நான் டேட்டு கூட்டு போனதாடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகா கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஆமாண்டா எனக்கு எல்லாம் பிரச்சனை தான்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவுமே நம்ம ஜங்குக்கு டிடி அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி டிடி அனுப்பினா டேஸஸ் அப்படியே ஒரு 2 days கிட்டே இப்போ மூவ் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் 1 day மட்டும்தான் இருக்குது அந்த மூமெண்ட்டுக்கு. திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு போய் ஏதோ பில்ஸ் எல்லாம் மறுபடியும் போடுறாங்க, பிளாக் மேஜிக் வேர்ட்ஸ்லாம் சொல்லி. இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் போடுற அந்த மூமெண்ட்டுக்கு அங்கனோட இருக்கிற கோஸ்ட்டுங்க எல்லாமே கரெக்டாக ஒரே ஒரு பிளேஸை மட்டும் பாயிண்ட் பண்ணபடி நடக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, கிங்கை பாட்டா ஷோல்டர்ஸ் எல்லாம் அப்படி லைனாக போவாங்களே அந்த மாதிரி ஹெட் இந்த பிளேஸில் என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு மற்ற கோஸ்ட்டுங்கெல்லாம் ஒரே பிளேஸில் போகிற மூமெண்ட்டும் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இந்த கோஸ்ட்டுங்களை எப்போ எங்கெங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோஸ்ட்டுங்களை அழிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஹெட்டு கோஸ்ட்டு தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிறதுனால பாய்ஸஸ் சுகா, ஜின்னு, ஹாரி 4 மெம்பர்ஸுமே கரெக்டாக அந்த கோஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ண அங்கே எக்கச்சக்க கோஸ்ட்டுங்க இருக்குது. எல்லா கோஸ்ட்டுமே நம்ம பாய்ஸஸ் அந்த பிளேஸில் என்ட்ராகிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸை அட்டாக் பண்ண வருது. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வேண்டாம், ஹோஸ்ட் என்ட்ரஸ்னால் என்ன சும்மாவா, அதுக்குன்னு வெப்பன்ஸு, மேஜிக் பவுடர்ஸ், திங்ஸு எல்லாம் வச்சுருப்பாங்களே. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான மேஜிக் திங்ஸ் எடுக்கிறாங்க. அண்டு நிறைய நைஃபு, ஸ்வாடு, மேஜிக் பவுடர்ஸு, வாட்டர்ஸு, அப்புறம் மேஜிக் புக்ஸுங்கிற மாதிரி என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து மேஜிக் வேர்ட்ஸு ஸ்பில்லை யூஸ் பண்ணி அங்கே நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ண வர்ற கோஸ்ட்டில் பாடி கோஸ்ட்டை நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி இவங்க 4 மெம்பர்ஸும் கீல் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டு கோஸ்ட்டை நோட் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்தா
அந்த பிளேஸில் இந்த மாதிரி கோஸ்ட்டை அழிக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ட்ரான அந்த கோஸ்ட் என்ட்ராகாமல் மறைஞ்சிருக்கும். இதை பார்த்து நம்ம சுகர் காண்டாக்கி இப்போவே இந்த பிளேஸில் இந்த கோஸ்ட்டை கில் பண்ணலான்னு திங்க் பண்ணேன், இப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம காண்டாக்கி செம்ம டென்ஷனில் நேராக நம்ம சுகர் வந்து ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துடுவார். பாய்ஸஸ்மே நாளைக்கு தான் ஃபுல் மூன் டே, கண்டிப்பாக நம்ம நாளைக்குள்ளே எப்படியாவது இந்த கோஸ்ட்டை அழிக்கணும். ஃபுல் மூன் டே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு தான் ஹெவி பவர் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் இருந்தால் நம்ம டேடம் ஹயாங் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நம்மகிட்ட தேவையில்லாமல் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு தான் நம்ம வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டுருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கிட்ட பேசலான்ங்கிற மாதிரி கரெக்டாக கிட்ட வருவார். அந்த மாதிரி வந்தோம். அந்த பிளேஸில் டேக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிற அந்த கோஸ்ட்டை மட்டும் பார்க்கல, ஜொங்குக்குமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து நம்ம பாட்டுட்டு உண்மையானுங்கிற மாரி ஐஸை ரப் பண்ணுவாரா, ரப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ அந்த பிளேஸில் கோஸ்ட் இல்லை, பட் டேயால் நல்லாவே அந்த கோஸ்ட்டை பார்க்க முடியுது, அந்த கேர்ள் கோஸ்ட்டை நல்லா பார்க்க முடியுது. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் கோஸ்ட்டை அப்படி நோட் பண்ணப்படி இப்போ நம்ம பயப்படாமல் அந்த கேர்ள் கோஸ்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். என்ன இப்போல்லாம் என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா, இல்லை என்னை அக்செப்ட் பண்ணி என் கூட வர ரெடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ டெட்டாக ரெடியானுங்கிற மாதிரி டேக்கிட்டே கேட்கவும், என்ன சேவ் பண்ண இந்த பிளேஸில் எக்கச்சக்க பர்சன்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு இந்த பிளேஸில் எதுவுமே ஆகாது, என்னை ப்ரொடெக்ட் பண்ண ஹயாங்ஸ் இருக்கிறாங்க, நான் யாரை பாட்டும் பயப்பட மாட்டேன், நீ இந்த பிளேஸில் ஹியூமனாக இருந்து டெட்டான ஒரு கோஸ்ட், உன்னை பாட்டு நான் ஹியூமனாக இருக்கிறேன், நான் ஏன் பயப்படணுங்கிற மாதிரி இந்த மாதிரி தானாக நம்மகிட்ட பேசுகிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன நம்மகிட்ட யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி தெரியுது, யார்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேக்கிட்ட வந்தா ஜொங்கு பேக் சைடில் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கோஸ்ட்டை பாட்டும் பார்க்காத மாதிரி டக்குன்னு வந்து ஜொங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு உன்னடா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்ன மிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னையா மிஸ் பண்ண, வா நம்ம கேண்டீன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாட்டே அப்படியே திரும்பியும் அந்த கோஸ்ட்டை பட்டபடி ஸ்மெல் பண்ணபடி எனக்கு பயம்லாம் இப்போ இல்லை, அடி என்னோட பவர், நான் போட்டாக சொல்லி எனக்கு காடால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போனால் அந்த கோஸ்ட்டு இன்னும் காண்டாகி பாட்டு ஹெவியாக முறைச்சிட்டு இன்றைக்கி தான் உன்னோட லாஸ்ட் டேட்டு, ஹாப்பியாக இருந்துக்கும் பாய் ஃப்ரெண்டு கூட அப்படிங்கிற மாதிரி வேறு கோஸ்ட்டு சொல்லுது. இந்த மாதிரி சொன்னால் இப்போ கேண்டீனில் தான் நம்ம டேக்கு பிடிச்ச இல்லை ஓட்டி வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் இவ்வளோத்தையும் சாப்பிட்டு என்ன குண்டாக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டேக்கோ மற்றவங்களுக்கு நோட் பண்ணால் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேன், அதெல்லாம் நீ குண்டாக மாட்டேன் என்ன சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ வெயிட்லாம் போட மாட்டா அப்படிங்கிற மாதிரி டேக்கை ஃபீட் பண்ண வேண்டா. ஐயோ முதல்ல ஜங்குக்கு இங்கேருந்து துரத்துறதுக்கு ஏதாவது ஒன்றா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நான் ஷுவாஹயாங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, ஷுவாஹயாங் என்னை லைப்ரரி வரைக்கும் வர சொல்லியிருக்காரு, நான் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவன் வேறு கொஞ்சம் ஹவர்ஸ் எங்கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி போய் 10 செகண்டுக்குள்ளே நாங்கள் போகலன்னா ஷுவாஹயாங் என்ன தேடி எங்கே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் இல்லை நீ முதல்ல அங்கே இருந்து போ, இல்லைன்னா அவன் பிறகு என்கிட்ட தான் ஃபைட் பண்ணுவான், நம்ம ஈவினிங் டேட்டுக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்வாரா. என்ன மாதிரி சொன்னோம், கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நின்று போனால் அப்பா ஈவினிங் டேட்டு வரேன்ட்டான், கண்டிப்பாக இந்த ஷுவாக்கு தெரியாமலே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக் வாங்கி குடிச்ச ஃபுட்டை நம்ம ஜொங்குக்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஜேகப்டாம் என்னடா சிங்கிளாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியுது, என்னை எங்கடா கம்பெனியாக விட்றீங்க, அதான் யாராவது வந்து பிரேக் பண்ணிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சேடான மூமெண்ட்டில் ஃபுட் எடுத்து சாப்பிட்டான். ஜேகப் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு உனக்கு கம்பெனி நான் கொடுக்குறேன்டா பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் மேலே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாரு. இங்கே இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருந்தேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, பாய்ஸஸ் எல்லாருமே ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். நம்ம சுகாடா இன்றைக்கி ஃபுல் மூன் டே, இன்றைக்கி தான் நமக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க், என்ன பண்ண ஏட்டு பண்ணன்னு ஒன்றுமே தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிட்ட புலம்புனபடி வேண்டா டென்ஷன் ஆகிற சுகா பாட்டுக்கலாம், எத்தனையோ கோஸ்ட்டை நம்ம ஃபேமிலியாக மொத்தமாக அழிச்சிருக்கோம், இந்த கோஸ்ட் நம்மளை என்ன பண்ண போகுது, இதை இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே வேண்டாம். பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக ஹாஸ்டல் ரூமுக்குள்ள அப்படி என்றானா ஜொங்குக்கு தான்
என்ன டேயை காணவே இல்லை. நான் சொன்ன டேட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேனே, ஒருவேளை சுகா கூட தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்றான சுகாவை நோட் பண்ணிவிட்டு டேயாங்க எங்க டேயும் நானும் இன்றைக்கி டேட்டு போகிறதா திங்க் பண்ணிட்டோம், டே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உன் கூட தானடா அவன் இருந்ததா ஜிமினா என்கிட்ட சொன்னான். எடி என் கூட இருந்தானா? எப்பண்டா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா. நீங்கள் கேண்டீனுக்கு போனீங்களா, நான் பார்த்தேன். டே கேண்டீனுக்கு போன டைம் என்ன, இப்போ டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எங்கடா நான் டேட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கியா? நான் டேட்டு கூட கூட்டிகிட்டு போகல, டேயை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகர் ஷாக் ஆக்கி என்னடா உளறிட்டு இருக்க, அவன் ஓன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு தான்டா நான் ரிலீஃபாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகர் சொன்னால், இங்கே என்ன நடக்குது ஏன்ட்டி அப்போ எங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனோம். நம்ம சின்ன தான் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, டே காலேஜிலும் இல்லை இங்கேயும் இல்லைண்ணா, டே உன் கூட இல்லைண்ணா, அப்போ எங்கே போனான் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே எங்கே போனானுங்கிற மாதிரி நோட் பண்ணால், இப்போ நம்ம டேட்டான் கட்டுட்டு கரெக்டாக ஒரு இந்த ஹாஸ்டல் ரூமுக்கு பேக் சைடில் தான் நம்ம பாய்ஸஸ் பில்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பல்லடைஞ்ச ஒரு ரூம், ஒரு ஹவுஸ் மாதிரி இருந்ததில்ல, அந்த பிளேஸ் அந்த மெயின் கேட் மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் தான் இப்போ நம்ம டே நிற்கிறாரு. டேயா இல்லை, அவரோட ரியாலிட்டியை மொத்தமாக இழந்த பொசிஷனில் யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொசிஷனில் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் போட்ட பில்ஸு அந்த பவர் கட்டு எல்லாட்டையும் டேயுமே ஒரு ஹோஸ்ட்டுன்ற ஃபேமிலி சேர்ந்த பர்சன் தானே, ஈஸியாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஹவுஸ்க்குள்ளேயே நம்ம என்ட்ராகிறாரு. அவரோட ரியாலிட்டி இழந்து இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி அங்கெங்கே போகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா விட்டுட்டு ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா, சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா எப்போ பட்டாலும் பிரச்சனை பண்ணுறதுக்கே வருவியாடா, இங்கே பாருடா உங்ககிட்ட ஃபைட் பண்ணதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை, ஏன் பேபியை காங்கலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹாரியை பட்டுட்டுனா, உங்ககிட்ட இப்போ எவன்டா ஃபைட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு, சுகா பாட்டியா நான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குமோ, அது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஜேகப்பு ஜிமினா நம்ம ஜங்குக்கெலாம் இருக்க மூமெண்ட்டு பிறகு ஜங்குக்கு இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு எப்படிடா அதை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹாரி ஒரு மாதிரி திணற மூமெண்ட்டை பட்டுட்டு சுகா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு பாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அந்த கோஸ்ட் ஹவுஸ்கிட்ட தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறது கேட்டு நம்ம சுகர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனால் ஆரம்னா என்னாச்சு சுகர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஓ மை காட் இதுக்கு அங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகர் அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தா. இப்போ வந்து ஈவினிங் 6 o'clock தாண்டி 7 o'clock நைட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு மூன் தான் வெளியே வந்துடும்ல, ஃபுல் மூன் ஆகுறதுக்கு நைட்டு 10 o'clock ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டில் ஏன் அந்த பிளேஸுக்கு போனானுங்கிற மாதிரி நம்ம சுகர் ரன் பண்ணபடி விடுவேண்டா. ஜின்னு ஜேகப்பு ஜிமினா ஜங்குக்கு ஆரம்புக்கு தான் தெரியல இந்த ஹாரி என்ன வந்து சொன்னான்ட்டு. அந்த மூமெண்ட்டை நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம். கரெக்டாக அந்த பிளேஸ், அந்த கோஸ்ட் இருக்கிற பிளேஸ்கிட்ட போகிறத பார்த்துட்டு வந்து சுகாவை கிரிப்பை பிடிக்கிறாரு. எங்கடா போடுற அப்படிங்கிற மாதிரி பிடிக்கவும், ஐயோ ஹயாங் அந்த ஹவுஸுக்குள்ளடா போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுச்சு இன்னும் ரொம்ப ஷாக்கானா, இந்த ஹவுஸுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சுகாக்கிட்ட நின்னா, நம்ம சுகாடா இங்கே என்ன நடக்குன்னே தெரியல, எப்படி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போனால் யாராவது கூட்டிகிட்டு போனதை பாட்டியா அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட கேட்கவும், எனக்கு தெரியல, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் டேயோட ரியாலிட்டியில் இல்லை, அவன் யாரோட கண்ட்ரோலில் தான் இருந்தான். டைரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம போட்ட பவர் கட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராயிட்டான். பவர் கட்டு போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷாக்கில் நம்ம ஹாரியை நோட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் சொல்லதுக்கு டயலாடா டாண்டா சேவ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லவும், எங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டுனா, எனக்கு தான் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணோம். ஜேகப்புக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, அப்போ ரிஸ்கில் மாட்டியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளமானுங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, எப்படி அவன் அந்த பிளேஸ்க்குள்ளே போனான், அந்த ஹெட்டு ஹோஸ்டவரை இன்றைக்கி நம்ம அழிக்கணுமேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. சிவா கிட்ட வந்து நம்ம பேசின அந்த பேட்ஸ்
அடுடா இப்போ நம்ம சுகாவுக்கிட்ட கேட்குது, என்ன நீ என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற, நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், என்கிட்ட ஒரு கேர்ள் கோஸ்ட் தான் வந்து நிற்குது, அதோட லுக்கை பாட்டினா நீ உண்மையிலே பயந்துருவ, அது என்னை பயம் போட்டுட்டு, அது மட்டும் இல்லை என் கூட வா, உனக்கு இந்த பிளேஸ் கிடையாது, உன்னோட பிளேஸே வேற, நீ ஏன் கூடடா இருக்கணும், நீயும் நானும் ஒரே பிளேஸில் இருந்தோம்னா நம்மளை அடிச்சுக்க யாருமே கிடையாதுன்னு என்கிட்ட அந்த கோஸ்ட்டு பேசுச்சு, அது என்னையே கில் பண்ணுவேன்னுக்கிட்டு சோலை மட்டுமா எடுத்துப்பேனுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஒவ்வொரு டைம் அந்த கோஸ்ட்டு பக்கத்தில் வந்து நம்மகிட்டே பயமுட்டு இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டை சுகா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் நம்மகிட்டே சின்ன கோஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்து பயப்படுமா, அதான் ஏதோ ஒரு கோஸ்ட்டை பார்த்து பயப்படுறான்ட்டு சுகா திங்க் பண்ணியிருப்பாரு. இப்போனா நம்ம சுகாட்டே பேசின பேடு அந்த கோஸ்ட்டு என்ன அடி இருக்கிற பிளேஸ்க்கு கூப்பிடுது, என்னோட சோலை அது எடுத்துக்க எனக்குடுங்கிற மாதிரி 1 by 1 சொன்னதும், அது என்னை கீல் பண்ண போகிறதா சொன்னதும், அந்த பேடெல்லாம் ரீகாப்பாக சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஹெட்டு கோஸ்ட் கூடயே தான் இருந்திருக்குன்ட்டு. இந்த மூமெண்ட்டில் நம்ம சுகா ரொம்ப ஷாக் ஆகி, ஹயாங் இப்போவே நம்ம அந்த டார்க் மேஜிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னும் நம்ம டைட்டை வேஸ்ட் பண்ணோம், நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா வளர்றனுங்கிற மாரி ஆரம் நோட் பண்ணால் கூடையே இருந்தது நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஹெட்டு கோஸ்ட்டு தான், நம்ம அதை வெளியே தேடிட்டு இருந்தா அது கூடயே இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா கட்டுனா கோஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் ஜிமினாவும் நம்ம சுகாவை நோட் பண்ணோம். இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம். என்ன சொல்கிற சொல்ல அது எனக்கு இப்போ சீரியஸாக தெரியல, ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு கேர்ள் கோச் தான் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசினதாவும், உன்னை கில் பண்ண போகிறேன், உனக்கு இந்த பிளேஸ் கிடையாது, நீ என்னோடவா, நம்ம 2 பேரும் ஒரு பிளேஸில் இருந்தால் நம்மளை அடிச்சுக்க யாருமே கிடையாதுன்ட்டு கிட்ட பேசினதாவும், பயமுடுத்தினதாவும், கில் பண்ண ட்ரை பண்ணதாவும் அவன் என்கிட்ட நிறைய டைம் சொன்னான். நான் அவன் பயப்படுறான்னு மட்டும்தான் நினச்சேன், இப்போ நான் புரியுது, டேயோட பவர் உங்களுக்கு தெரியும்ல, டேயால் மற்ற கோஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவனால் கோஸ்ட்டை டச் பண்ண முடியும், கோஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும், அவனால் ஒரு கோஸ்ட்டை ஒரு ஹியூமன் ஃபார்மில் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருக்குது, அவனை கீல் பண்ணி அவனோட பவர் எடுத்து இந்த கோஸ்ட் ஏதோ பண்ண பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா கட்டுனா ஜங்கு காண்டாகி சுகாவோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு, என்னடா புதுசாக ஸ்டோரி சொல்லிகிட்ருக்க, இங்கே பாரு சுகா, நான் டேயை லவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லிடு, நீ வந்து என் டேயை லவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்ட்டு அதை விட்டுட்டு என் பேபி எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு ஏதோ விளையாட்ட ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருக்காட்ட, இப்போ எங்கே, எனக்கு இப்போ என் பேபி பாட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கா ஜங்குக்கு, என் பிரதரோட உயிரே எங்கள் ஆபத்தில் இருக்குது, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம சுகா கட்டுனா, நான் சொல்கிறேன் நீ கேள்றா, இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, என் எங்கடா, என்னடா வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக நம்ம ஜொங்கு கட்டிட்டு சுகாவையே அடிக்க போகிறாரு, எங்கனுங்கிற மாதிரி இந்த மாதிரி அடிக்க போகிறத பார்த்துட்டு ஜேகப் வந்து சுகா கிட்ட இருந்து நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணி கிரிப்பை பிடிக்கிறாரு. ஹயாங் என்னை விடு, எல்லோரும் சேர்ந்து என்ன டென்ஷன் ஆக்க பார்க்குறீங்களா, இப்போ மட்டும் என் முன்னாடி வரல சுகா, நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ என் பாட்டுட்டு இருந்தோம், என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என் என்ன ஆச்சு, என்ன நடந்துட்டுருக்குங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம ஜொங்கு பயங்கரமாக கட்டுறாரு. உண்மையை சொல்கிறீங்களா, இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறத அப்படிங்கிற மாதிரி கற்று வரா. அந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜேகப் தான், நான் ஜொங்குக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் சேவ் பண்ணுற ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொல்கிறத கேட்டு ஜின்னு ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணதுக்கு ஸ்டார்ஸ் ஷேப்பில் போட்டு சிம்பிள்லாம் போட்டு அதில் ஏதோ பிளாக் மேஜிக் வேர்ட்லாம் எழுதிட்டு அந்த ஸ்டாருக்கு வெளியே அந்த சர்க்கிள் ஸ்டாரை சுற்றி சர்க்கிள் அதுக்கு வெளியே நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஆரம், ஜின்னு, ஹாரி 4 மெம்பர்ஸும் உட்காந்து ஆன்சர் மாதிரி ஹோல்ட் பண்ணப்படி ஒரு டார்க் மேஜிக் பில்ஸ், அதாவது ஒரு மேஜிக் வேர்டு அதை தான் இப்போ அந்த கோஸ்ட்டை அழிக்கிறதுக்கு தான் இந்த ஒர்க்கை பண்ணணும்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த கோஸ்ட்டு தூக்கிட்டு போயிட்டுங்கிற மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டையும் அழிக்கணும், சேவ் பண்ணுங்கிறதுக்காக ஃபுல் மூன் அந்த மூன் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த டார்க் மேஜிக் இப்போ நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு
இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனால் என்ன 4 மெம்பர்ஸுமே பிளாக் அண்ட் பிளாக்கில் ஒரு விச்சோட லுக் எப்படி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் அந்த லுக்கில் சேஞ்சாக இருக்கட்டும். அவங்கக்கிட்ட வித்தியாசமான வெப்பன்ஸ், லாங்கான ஸ்வார்டு, ஷார்ட்டான நைஃபு, ஊசி மாதிரி திங்ஸு, நிறைய மேஜிக் பவுட்ரு, வாட்டர்ஸ், நிறைய மேஜிக் புக்ஸுங்கிற மாதிரி ஒரு டார்க் மேஜிக் பண்ணதுக்கு எவ்வளோ திங்ஸ் தேவையோ எல்லாமே இருக்குது. இந்த மூமெண்ட்லாம் பார்த்து ஜெமினா ரொம்ப ஷாக் ஆகி, இங்கே என்னடா நடக்குது, ஹயாங் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஜின்னை நோட் பண்ணேன். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட இங்கே என்ன ஹயாங் நடக்குது, டே எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு ஜொங்குக், அது நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ நினைக்கிற மாதிரி டே நம்மளே மாதிரி நார்மல் ஹியூமன்லாம் கிடையாது. சுகாவும் ஆரமும் நார்மல் பர்சன்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு ஹோஸ்ட் ஹண்டரோட ஃபேமிலியை சேர்ந்த பர்சன்ட். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப மோசமாக பேடாக மற்ற பர்சன்ஸை ஹேட் ஆக்குற ஹோஸ்ட்டை அழிக்கிற ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படிச்சுட்டு இருந்த காலேஜில் இருந்து இந்த காலேஜுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இங்கே இருக்கிற ஒரு கோஸ்ட்டை அழிக்கதான். ஏன்னா சுகாவோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இங்கே கொஞ்சம் பீப்புள்ஸ் மாயமாக டெட் ஆகுறாங்க. அநேகமாக இது ஒரு கோஸ்ட்டோட மூமெண்ட்டு தான். அந்த கோஸ்ட்டு தான் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் தான் சுகாவோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட்டு ஹண்டராக இருக்கிற சுகாவோட பேரண்ட்ஸுக்கு அவங்க தான் இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டுக்காக்க இந்த காலேஜுக்கு அவங்க படிச்சுட்டு இந்த காலேஜில் இருந்து மூவ் ஆன் பண்ணி இந்த காலேஜில் ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ நீ ஏன்டா அங்கே வந்த? சுகா கூட இருந்தால் ஃபுல் மூமெண்ட்டும் செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சுகா இந்த மாதிரி கோஸ்ட் அழிக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நானும் இந்த மாதிரி தான் ஷாக்காக இருந்தேன். என்னடா வித்தியாசமாக பண்ணுறேன்னு கேட்டேன். அப்போ நம்ம லைஃப்பில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொன்னால், நாங்கள் நார்மல் ஃபேமிலியை சேர்ந்த பர்சன்ஸ் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. எங்களால் நார்மலாகவே கோஸ்டெல்லாம் பார்க்க முடியும் ஹியூமன்ஸ் மாதிரி. அவங்கள எங்களால் அழிக்க முடியும். எங்களுக்குள்ள அப்படி ஒரு பவர் இருக்குதுங்கிறத அவன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான். ஃபஸ்ட்டில் ரொம்ப வியர்டாக இருந்தாலும் சுகா பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கும் 2-3 பிளேஸில் என்னை சுகா கூட்டிகிட்டு போய் அவனுக்கு தேவையான ஹெல்ப்பிங் என்னை பண்ண வச்சான். அப்போ எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோஸ்ட் அழிக்கிற மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் சுகா எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆனாலும் அவன் கூடயே நானும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சுகா, ஆரம், ஜின்னு 3 பர்சன்ஸுமே கோஸ்ட்டு தான் அழிப்பாங்க. அவங்க கூட இருந்தால் டைம் ரொம்ப மூவ் ஆன் ஆகும். அப்படிங்கிறதுல தான் அந்த காலேஜிலேருந்து இந்த காலேஜுக்கு ஆரம், ஜின், சுகா கூட சேர்ந்து இந்த பிளேஸ்க்கு வந்தேன். நான் இந்த பிளேஸில் ஜாயின்ட் ஆனேன். நீயும் இதே பிளேஸில் தான் ஜாயின்ட் ஆனேன். அது மட்டும் இல்லை, டேக்குமே இதேமாரி ஒரு பவர் இருக்குது. டே சில டைம் வியாடாக நடந்துக்கிறான், திடீர்னு ஹேக் பண்ணுறான், திடீர்னு அலறான், என்னை பார்த்து பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நீ நிறைய டைம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுக்கெலாம் ரீசன் நீ கிடையாது. அவ்வளோ டைமும் ஒவ்வொரு டைமும் டேயோட அந்த பாடி ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் காரணம் அவன் பக்கத்தில் ஒரு கோஸ்ட் இருந்தது தான். கோஸ்ட்டை நேருக்கு நேராக பார்க்குற மூமெண்ட்டை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பயத்தில் தான் அவன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான். அது உனக்கு பார்க்க சொல்ல தன்னை தான் பார்த்து பயப்படுறானுங்கிற மாதிரி திங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ரோட்டில் நடந்த மூமெண்ட், அப்புறம் நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி பயத்தில் அலர்ன மூமெண்ட், 1 by 1 டிங்காகி லாஸ்ட்டில் கூட ரோட்டில் ட்ரக் இடிக்க வர சொல்ல ரோட்டில் நின்றுப்பார்ல அந்த மூமெண்ட்டெல்லாம் டிங்காகி அப்போ இதுக்காக தான் டே அந்த மாதிரி வியாடாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஷாக் ஆகி, நீ சொல்கிறதுலாம் உண்மையா? டே ஒரு ஹோஸ்ட் ஹண்டரோட ஃபேமிலி சேர்ந்த பர்சன்டா? அவனால் நார்மலாகவே கோஸ்ட்டை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் ஏன் ஹயாங் ஒன்றும் அந்த ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ட் கிடையாதே அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்லவும், அதுக்கு நான் என்னடா பண்ணேன், அவன் தானடா நான் ஆறாமல் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு டார்க் மேஜிக் சொன்னாங்க. ஏதோ பிளட் பாண்டிங்கில் ஹயாங் நான் தேவையில்லாமல் ஆரமோட பிளட்டை அவனோட பிளட்டோட மிக்ஸ் பண்ணி பிளட் பாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டான். அதனால அவனுக்குள்ளே இருக்கிற பவர் ஆரமோட ஒய்ஃபாக ஃப்யூச்சர் ஃபியான்ஸியாக இருக்கிற உன்னோட ஜின் ஹயாங்க்கும் கோஸ்ட்டாக பார்க்குற பவரும் கிடச்சிருச்சு. அது ஜின்னும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது கோஸ்டெல்லாம் பார்க்குறது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆகி இரு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீ எழுந்து வா மாம்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை நோட் பண்ணான். ஹயாங், நீங்கள் சொல்லதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. டே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
அதாண்டா இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த காலேஜுக்கு வரதுக்கு ரீசனே இங்கே இருக்கிற ஒரு ஹெட் கோஸ்ட், ஒரு கேர்ள் கோஸ்ட்டை அழிக்கிறதுக்கு தான் வந்தோம். அந்த ஒர்க்கு தான் நாங்கள் வந்த டேஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் அந்த ஃபுல் மூன் டே. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளே அந்த ஃபுல் மூன் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிரும். அதுக்குள்ளே அந்த கோஸ்ட்டை நாங்கள் அழிக்கணும். அதுக்கான ஒர்க்கை தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அந்த கோஸ்ட் டேக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் பவரை நோட் பண்ணி டேயை கில் பண்ணதுக்கு டேயோட ரியாலிட்டி இழக்க வச்சு அதோட பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு போயிருக்கு. இப்போ டே தான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டே எங்கே போயிருக்கானுங்கிற மாரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்பாரா. அதோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், அந்த இதில் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி ஒரு ஹவுஸ் தெரியுது பாரு, அதுக்குள்ளே தான் அவன் இருக்கணும். அங்கே தான் ஹாரி டே போன மொமெண்ட்டை பார்த்து தான் சொன்னான். அங்கே தான் அந்த கோஸ்ட்டும் இருக்குது, அதுதான் அதோட ஓல்டு ஹவுஸ் அப்படிங்கிற மாரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ஜேகப்பா தள்ளி விட்டுட்டு நேராக ரன் பண்ணப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடுறாரு. டே எங்கடா ஓடுற, உங்களோட பிளாக் மேஜிக்கை நீங்களே வச்சுக்கோங்க, என்னாலலாம் பிளாக் மேஜிக்லாம் நம்பிட்டு இங்கே இருக்க முடியாது, நான் டே இப்போவே பாட்டிட்டிருவேன், டே நீ போகிறது ஒரு ஹோஸ்ட் இருக்கிற பிளேஸ்டா, சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் கட்டுனோம். அதெல்லாம் நம்ம ஜொங்கு கேட்கல, இருக்கிற வரைக்கும் டேக்கே இல்லாட்டி டெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவாரு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இந்த மாதிரி ஓடுனா அது ஹோஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் அந்த மூமெண்ட்டுக்கு எல்லா பிளேஸ்லையுமே கோஸ்ட்டு இருக்கிறது ஜொங்குக்குள்ளே என்றாகி நல்லாவே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரியலாக கோஸ்ட்டை பார்க்குற மூமெண்ட்டுக்கு அல்ல விட்டுருச்சு நம்ம ஜொங்குக்கு. என்ன இத்தனை கோஸ்ட்டுங்க இருக்குது, இப்படி தான் கோஸ்ட்டுங்களாம் இருக்குமா, பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணேன். அங்கே இருக்க கோஸ்ட்டுங்க எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு வந்து அட்டாக் பண்ணுதுங்க, அதோட பவரை வச்சு நம்ம ஜொங்குக்கு பனிஷ் பண்ணுதுங்க, அடிக்குதுங்க, தூக்கி வீசுதுங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு பயங்கரமாக அடிபட்டான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஃப்ளை பண்ணபடி ஒரு ஸ்வாட் ஜொங்குக்கு பக்கத்துலேயே வந்து விழுது. இது சுகா பக்கத்தில் தானே நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அது சுகா யூஸ் பண்ணுற மேஜிக் ஸ்வாடு தான். அது நம்ம சுகா தான் அவரோட மேஜிக்காலேயே ஜொங்குக்கு வந்து ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி ஃப்ளை பண்ணி இங்கே உள்ளே வர வச்சுருப்பாரு. அந்த ஸ்வாட் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தால் அதில் இருக்கிற பவர்ஸ் அங்கே இருக்க கோஸ்ட்டை மொட்டட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பாடிலாம் ஸ்கின்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும்ல, அந்த மாதிரி அந்த கோஸ்ட்டுங்களோட ஸ்கின் எல்லாமே டேமேஜ் ஆகி அழிகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போ இது ஒரு மேஜிக் ஸ்வாடா, இதை வச்சு உங்கள் எல்லாரையும் நான் கில் பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அந்த பிளேஸில் அந்த ஸ்வாடை வச்சு கோஸ்ட்டு கூட அட்டாக் பண்ணிட்டு இருந்தா இந்த டார்க் மேஜிக்கை போட்ட பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக இங்கே வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே சுகா, ஆரமே, ஜின்னு, ஹாரி 4 மெம்பர்ஸுமே அந்த கோஸ்ட்டோட ஹவுஸ்க்குள்ளே இப்போ என்ட்ராயிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ரானதை நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும் டைரெக்டாக கோஸ்ட்டுக்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஜேகப் சொன்னால், இப்போ ஜேகப் ஹயாங் நம்ம இங்கேயே நிற்கணுமா இல்லை உள்ளே என்ட்ராகி பார்க்கணுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் உள்ளே தான் போகணும் வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த திங்ஸ் அவன் ஹேண்ட்ஸ்லேயே வச்சுக்கணுங்கிற மாரி புனித வாட்டர் மாதிரி கொடுக்குறாரு. ஏதாவது கோஸ்ட் ஒன்று அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த வாட்டர் அது மேலே தெளி உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிரும்ங்கிற மாதிரி கொஞ்சம் வாட்டர்ஸ் பவுடர்ஸையும் கொடுத்துட்டு ஜிமின் அவன் சேஃப் அந்த பிளேஸ் கூட்டு வந்தான். நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் டேரெக்டாக உள்ளேன்றானா ஜொங்குக்கு அங்கே இருக்க கோஸ்ட்டுங்களோட ஃபைட் பண்ணி கீல் பண்ணபடியே அந்த ஹவுஸோட மெயின் டோர் இருக்கும்ல அதுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. என்ன திமிருண்ட கோஸ்ட்டுக்கு இதை நான் சும்மா விட மாட்டேன், என் பேபி தூக்கிட்டு வந்துருச்சுனுங்கிற மாதிரி நேராக நம்ம ஜொங்குக்கு வந்தா. இப்போ கரெக்டாக நம்ம பாய்ஸஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு சோஃபா குயின்லாம் இருந்தால் ஒரு சோஃபா இருக்கும்ல சும்மா கெத்தா, அந்த சோஃபாவில் அந்த கேர்ள் கோஸ்ட் உட்காந்துருக்கு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம டேயோட ரியாலிட்டியாக இருந்த பொசிஷன்லேயே நின்றுட்டுருக்காரு. லாங் சைஸ் வாடை வச்சுக்கிட்டு பாய்ஸஸ் அவரோட பிரதரை அவரே கில் பண்ணதுக்கு இந்த மாதிரி டே கோஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் ஷாக் ஆனால் அந்த டோரை கிக் பண்ணி உடச்சப்படி நம்ம ஜொங்கு கென்றாகிறாரு. எங்கே அந்த கோஸ்ட்டு அன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன், என் பேபி என்ன நினச்சிச்சுங்கிற மாதிரி உள்ளே என்றானா ராணா கொடூரமாக இருக்கிற அந்த கேர்ள் கோஸ்ட்டை பார்த்துட்டு பா வெளியே இருந்த கோஸ்ட்டுங்களை பார்க்க சொல்லையே என் ஹார்ட்டை நான் ஹவுஸில் கலட்டி வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இது என்னடா பார்க்க இவ்வளோ மோசமாக இருக்குது, டேமா நீயாமா இது, என்னடா வாய்ஸ் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக ஒயிட் கலரில் அப்படியே ஃபுல்லாக பாதுகாவா மாதிரி இருந்தான், அப்படி ஃபுல்லாக ஒயிட்டாக பிரைட்டாக இருந்தேன். என் பேபியோட ஒரு பக்கம் பேச என்னடி பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி
கோஸ்ட்டுக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. என்னடி நினச்சிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, என் பேபி எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குது தெரியுமா, இப்போ பாரு ஒரு பக்கம் ஐஸு மட்டுமே பிளாக்காக இருக்குது, ஃபேஸ் ஐஸு மட்டுமே பிளாக்காக இருக்குது, இங்கே பாருங்க பாரு ஒரு பக்கம் முழுக்க டேமேஜ் ஆகி பிளாக் கலரில் ஏதோ கோடெலாம் போட்டுட்ருக்கேன். என் பேபி என்ன நினச்சேன், உனக்கு மேக்கப் பண்ண தெரிலன்னா ஒர்க்கு பண்ணாமல் இருக்கலாம்ல, என் பேபி எவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருந்தது, இப்படி சைக்கோ மாட்டி மாட்டி வச்சுருக்க, டெவில் மாட்டி மாட்டி வச்சுருக்கேனுங்கிற மாதிரி கோஸ்ட்டுன்னு கட்டுறத நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த சங்குக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியல, கோஸ்ட்டுக்கிட்ட என்னடா இந்த பற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சுகர் நோட் பண்ணான். இந்த பற்றி கோஸ்ட்டுக்கிட்ட கட்டுன்னு கட்டிட்டு ஏன்ட்டே இப்போ ஏன்ட்டு இப்படி மாட்டேனுங்கிற மாதிரி கட்டிட்டு இருந்தான். நம்ம ஜங்கு கூட நெக்லியே கரெக்டாக அந்த ஸ்வாடை நம்மகிட்டே வைக்கிறாரு. பேபி உனக்கு ஐஸ் தான் ஒன்றும் ஒழுங்காக தெரியலன்னு நினச்சேன், பக்கத்தில் நிற்கிறது உன் பேபிங்கிறதுமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா ஈவில் மாதிரி வேறு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணா ஐயோ ஏஞ்சலாக பாட்டு என் பேபியை டெவிலாக பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே நோட் பண்ணுறாரு. பேபி என்னை பார்த்தா உனக்கு தெரியவே இல்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, என்னை நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்காதுடா, ஏன்னா அவன் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்னை கோஸ்ட்டு சொல்லுமா. இந்த மாதிரி சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கு நெக்கு கட் பண்ணி ட்ரை பண்ணுவாரா, இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணுறத பார்த்துட்டு பேக் சைடில் இருந்த சுகா ஒரு பவரை போட்டு ஜங்குக்கு அப்படியே ஃப்ளை பண்ணி தூக்கி வீசுறாரு. டே பாவி ஃப்ரெண்டு தானடா, நீ என்னடா தூக்கி எறிகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி எழுந்துக்கிட்டான். நான் அங்கேயே விட்டு வச்சுருந்தேன், அப்புறம் என் பிரதர் கையால் தான் உனக்கு ஃபியூனல் அப்படிங்கிற மாதிரி சுகா கலாய்க்கிறாரு. கலாய்ச்சிட்டு நோட் பண்ணான், இங்கே 2 ஒருத்தருமே தப்பிச்சு போக முடியாது, அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. டேய் உன் பிரதர்டா, உன் ஃப்ரெண்டுடா, எங்கேயுமாடா தெரியலனுங்கிற மாதிரி ஜிமின் அவன் ஜேக்கப் அந்த பிளேஸ்லன்றாங்க. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கோஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த ஸ்வாடா ஃப்ளோரில் உரசனப்படி என்றானா. உன் முன்னாடி நிற்கிறது உன்னோட ஃபேமிலி மெம்பர், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட பாய் ஃப்ரெண்டு, முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சு ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஆரம்பி இந்த மாதிரி எவ்வளவோ பேசி ரியாலிட்டிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக் பேட்ஸை சொல்லி வந்து அப்படி சுற்றி வளைச்சப்படி, அதாவது நடு சென்டர் இந்த சைடு சுகா, இந்த சைடு இந்த சைடு நம்ம ஹாரி, அப்புறம் முன்னாடி வந்து நம்ம ஜின், இந்த பொசிஷனில் நடுவில் லாக் பண்ணப்படி டேயோட அந்த கோஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற அந்த கண்ட்ரோலை பிரேக் பண்ணதுக்கு இவங்க 4 மெம்பர்ஸும் பிளாக் மேஜிக்கை போட்டுக்கிட்டே யார்ட்டே பிளேஸில் லாக் பண்ணான். இந்த மூமெண்ட் அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நான் நினச்சதை கண்டிப்பாக செய்வேன், இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்குது, இதே பிளேஸில் உங்கள் மொத்த மெம்பர்ஸையும் கில் பண்ணுறேன், என்ன அழிக்க வந்தீங்களா, ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே நிறைய கோஸ்ட்டுங்க இருந்திருக்கும்ல, அடுக்கலாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பவரை கொடுத்து இங்கே இருக்கிற நம்ம பாய்ஸஸ் எல்லாரையும் கில் பண்ணதுக்கு ஆர்டர் போடுது. இந்த மாதிரி போட்டால் மொத்த கோஸ்ட்டுமே நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட ஆன்சரில் சுகாவோட அந்த ஸ்வாட் இருக்கிற மூமெண்ட்டுக்கு அடை வச்சு ஃபைட் பண்ணோம். ஜிமினா வந்து கோஸ்ட்டை பார்த்தோன்னே நான் மூவியில் கூட ஒழுங்காக கோஸ்ட்டை பார்க்க மாட்டேனடா, ஐஸை க்ளோஸ் பண்ணிடுவேன், இல்லாட்டி பில்லோ வச்சு ஃபேஸை மறைப்பேன், இப்படி பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் ஃபேஸை கொண்டு வந்து எப்படி கத்துது, ஐயோ மவுட்டாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி கோஸ்ட்டை நோட் பண்ணான். அப்படின்னா அவர்கிட்ட இருந்த மேஜிக் பவுடரை தூக்கி ஜிமினா பக்கத்தில் அப்படி கீல் பண்ணதுக்கு வர கோஸ்ட் மேலே வீசு வர அந்த மாதிரி வீசுனா, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, அட்டாக் பண்ணடா, இல்லாட்டி ஒன்று கீல் பண்ணிருண்டா, என்னடா சொல்கிற, மூவியில் பார்த்த பர்சன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியில் டெட் ஆக மாட்டாங்க, ஆனால் இங்கே நீ டெட்டானா டெட்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இதுக்கு பெசாட்டிக்கு ஹாஸ்டல் ரூம்லேயே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினாண்டா அந்த மேஜிக் பவுடர்ஸ் வாட்டர்ஸ்லாம் வச்சுருக்கும்ல, அதை வச்சுட்டு அட்டாக் பண்ண வர கோஸ்ட்டுக்கிட்ட கையில் பிடிப்படாத அளவுக்கு ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு பயத்துலேயே அந்த பவுடர்ஸையும் வாட்டரையும் தெளிக்கிறாரு, தூவுறாரு. இந்த மாதிரி தூவுனா அந்த பவர்ஸுக்கு கோஸ்ட்டுங்க அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகுது, கொஞ்சம் கோஸ்ட் அள்ளிங்குது. இந்த மாதிரி இந்த டைம் மூவ் ஆன் ஆகி கரெக்டாக ஒரு 1 ஹவர் தான் இருக்குது. இந்த மூமெண்ட் அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னடா கோஸ்ட்டை பார்த்தா எல்லோரும் பயப்படணும்டா, என்னடா நீங்கள் எங்ககிட்டயே ஃபைட் பண்ணுறீங்கிற மாதிரி அந்த ஹெட்டு கோஸ்ட்டு காண்டாகி அந்த ஒரு சோஃபா மாதிரி இருந்துச்சுல, அதுலேருந்து எழுந்து ஒரு ஹெவி பவர் தான் போடும்.
போட்ட வேகத்துலேயே நம்ம ஜங்குக்கு, ஜேகப்பு, அப்புறம் நம்ம ஜிமினா 3 பேரையும் தூக்கி வீசிட்டு இந்தமாரி தூக்கி வீசினோம். 4 பாய்ஸுமே அப்படி லைட்டாக ஷேக் ஆனால் டேயுமே அந்த பவர் கட்டு மூமெண்ட்டுக்கும் போடுற பவர் கட்டுக்கும் கோஸ்டோட கண்ட்ரோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆனோம். ஏன் கண்ட்ரோல்லேருந்து அவனை நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுடா, அவன் இதே பிளேஸில் டெட் ஆகட்டான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸ் மேலேயே இன்னொரு பெரிய பவரை போட்டோம். 4 பர்சன்ஸுமே அப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஒரு மேஜிக் போட்டிருந்தாங்களே, அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மூமெண்ட் பிரேக் ஆக்கி பாய்ஸஸும் ஒவ்வொரு பிளேஸில் தூரமாக பறந்து போய் விழுறாங்க. இந்த மாதிரி விழுற அந்த ஃபோர்ஸுக்கு சுகா நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஸ்வாட லைட்டாக ஒரு மாதிரி பிடிச்சதில் சுகாவோட ஹேண்ட்ஸு கட் ஆகி டேயோட ஃபேஸில் பிளட்டு விழுந்துருக்கும். இந்த மாதிரி விழுந்த அந்த மூமெண்ட்டுக்கு டே ஒரு செகண்டு குட்டி கேப்பில் லைட்டாக ரியாலிட்டிக்கு வராரு. ரியாலிட்டிக்கு சுகா, ஆரம், ஜின்னு, ஜேகப்பு, நம்ம ஹாரி, அப்புறம் நம்ம ஜங்குக்கு எல்லோருமே இந்த பிளேஸில் அங்கிட்ட இங்கிட்ட தூரமாக விழுந்து கிடக்கிற மூமெண்ட்டும் பெயின் தாங்கிக்க முடியாமல் எழுந்துக்க முடியாமல் ஒரு மாதிரி பெயினில் பட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹேண்ட்ஸில் இவ்வளோ பெரிய லாங் ஸ்வாடை வச்சுருக்கதை பார்த்துட்டு டே டக்குனு கீழே போட்டுட்டு ஹேங்ஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணோம். டே ரியாலிட்டிக்கு பார்த்துட்டு பாய்ஸஸ் கொஞ்சம் ஹாப்பியான டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக பயங்கர கொடூரமான ஒரு லுக்கில் அந்த கோஸ்ட்டு பயங்கரமாக கட்டி டேயோட பாடிக்குள்ளே என்ட்ராயிருச்சு. இந்த மாதிரி என்ட்ரானதை பார்த்து அவ்வளோ பேர் ஷாக்கானா, ஐயையோ இந்த மாதிரி பண்ணிருச்சு எனக்கு கோஸ்ட்டு, அப்போவே இதை அழிச்சிருக்கலாம்லாடா சுகா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டுனா, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு பட்டு கட்டுனா, ஆரம்னா என்ன பண்ணிகிட்ருக்க என் பிரதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் பிரதர் ரொம்ப பியூரிஃபுல்லான பிளட்டில் உள்ள ஒரு பர்சன், அவனால் கோஸ்ட்டை நார்மலாகவே டச் பண்ண முடியும், அவன்கிட்ட உங்களை தாண்டி நிறைய பவர் இருக்குங்கிறது எனக்கு முதல்லையே தெரியும், அதான் உங்களாவே இந்த பிளேஸ்க்கு வர வைக்க நானே ஒரு ப்ரொஃபஸராக கால் பண்ணி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி இந்த பிளேஸ்க்கு உங்கள் டேயை கூட்டிகிட்டு வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி டேக்குள்ளே இருக்கிற கோஷ்டி பேசுது. அதாவது இப்போ இந்த பிளேஸில் பார்க்க சொல்ல டேயே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டேயை வர வச்சேங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் இது பிளான் மட்டுமா போட்டது கோஷ்டி டேயோட பவரை எடுத்துக்கணும், டேயோட சோலை எடுத்துக்கிட்டோம் கோஷ்டுக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக டேயை கில் பண்ணுறதுக்குன்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மூமெண்ட்டை சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம டே வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. அதாவது டே கிடையாது, டேக்குள்ளே இருக்க கோஷ்டு இந்த மாதிரி டே சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்டோம், ஐயோ என்ன நம்ம பேபி இந்த மாதிரிலாம் சிரிக்குது, ரொம்ப பயமாக இருக்குதே, இப்போ நம்ம பேபி பார்க்க சொல்ல நமக்கு தாண்டா பயமாக இருக்குங்கிற மாதிரி டே நோட் பண்ணோம். இதே பிளேஸில் இன்னும் 1/2 hour இருக்குது, உங்கள் பிரதர் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் முன்னாடியும் தான் எண்டாக போகிறான், நான் போடுறேன் பாரு பிளாக் மேஜிக்குங்கிற மாதிரி டே ஆல்ரெடி இந்த கோஸ்ட் அண்டர் ஃபேமிலி சேர்ந்த பர்சன் தானே, டேக்குமே பிளாக் மேஜிக் பண்ணுறது தெரியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக் மேஜிக் போடுறாரு, வேகமாக போடுறாரு. நம்ம பாய்ஸஸை விட டே போடுற பிளாக் மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ரீசன் டேக்குள்ளே இருக்கிற பவர், இன்னொன்று அந்த கோஸ்ட் இப்போ டேயோட பாடிக்குள்ளே இருக்குது. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கை பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நடுவில் ஸ்டார் இருந்தால் அந்த ஸ்டாருக்கு நடுவில் இப்போ நம்ம டே நிற்கிறாரு. அவரோட பாடியில் அவரே பிளாக் மேஜிக்கை போட்டு டேயை கில் பண்ணுற மாதிரி ஸ்வாட் அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிப்பாரா, டே பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காடா, ரியாலிட்டிக்கு வாடா என்ன பண்ணுறோனுங்கிறத தெரியாத அளவு கடா பண்ணுவேன், டேய் சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஆரம் அங்கேருந்து எழுந்து டேயை அந்த சர்க்கிள் ஷேப்லேருந்து மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி ரன் பண்ணப்படி அந்த கோஸ்ட் அப்படி அதாவது நம்மகிட்ட ஒரு ஹேண்ட்ஸை முன்னாடி புஷ் பண்ணப்படி தள்ளுற வேகத்துக்கு 2 பேருமே தூரமாக போய் விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா பாய்ஸஸுமே அவங்க இருந்த பிளேஸ்லேருந்து எழுந்துட்டு டே அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் டே யாரையுமே பக்கத்தில் வரவிடாத அளவுக்கு ஒரு பவரை போட்டு தூக்கி வீசிட்டு ஃப்ளோரோட சேர்த்து, அதாவது எங்கிட்ட நகர விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஃப்ளோரோட சேர்த்து லாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா நம்ம பாய்ஸஸ் ஜங்குக் ஆரம் எல்லாருமே டேயோட நேமை சொல்லி கட்டுறாங்க. டே என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, ரியாலிட்டிக்கு வா, நெக்கு கிட்ட அந்த சோடா வைக்காத, சொன்னா கேளுங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக கட்டுனா டேடம், அதாவது டேக்குள்ளே இருக்க அந்த கோஸ்ட் தான் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு ஃபுல் மூன் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சு, பிளாக் மேஜிக்கை ஃபுல்லாக சொல்லியாச்சு, எனக்கு தேவையான ஃபுல் பவரும் இப்போ என்கிட்ட இருக்குது, உங்கள் பிரதருக்கு
குட் பாய் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட நெக்கை கட் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பாட்டு எல்லாருமே பயங்கரமாக கட்றியால்டா, நான் உனங்க கூட்டிகிட்டே வந்துருக்க கூடாது டேனுங்கிற மாதிரி சுகாவுமே கட்டுனோம். இப்போ ஒரு ஸ்வாட் அப்படியே பறந்து வந்து தரையில் ஃப்ளோரில் விழுமா, அந்த மாதிரி விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்கானா டேயை க்ரிப்பாக பேக் சைடாக வந்து லாக் பண்ணப்படி டேயோட பேரண்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவும் ஆரமும் மாம் டேடு வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன திமிரு இருந்தா எங்கள் சன்னோட பாடிக்குள்ளேயே இருப்பேன் நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட பாடிக்குள்ளே இருக்க அந்த கோஸ்ட்டை அதே சர்க்கிள் ஃபார்மில் லாக் பண்ணபடி டேயை மட்டும் அந்த சர்க்கிள் ஃபார்மில் இருந்து புஷ் பண்ணி இழுக்கிறாங்க. இழுத்த வேகத்துக்கு நம்ம டே அப்படியே மயங்கி வந்து ஃப்ளோரில் விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா அந்த பிளேஸில் பாய்ஸஸ் வந்து இப்போ பிளாக் மேஜிக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டேயோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாதுல, எக்கச்சக்க கோஸ்ட்டை அழிச்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ பேரண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்தது டாடு மாமும் சேர்ந்து அந்த கோஸ்ட்டை அதே பிளேஸில் லாக் பண்ணப்படி ஹெவி டார்க் மேஜிக் பவர் கில் சப்போர்ட்டு அந்த ஃபுல் மூன் டே எண்டாக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட்டை மொத்தமாக அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு அப்படியே நம்ம சுகா ஆரம்பம் மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணோம். கோஸ்ட்டை அழித்து அடுத்த செகண்டே இங்கே சுற்றி இருந்த மொத்த கோஸ்ட்டுமே முட்டி அடைஞ்ச மாதிரி அப்படியே மொத்தமாக காத்தா காணாமல் போடுறாங்க. இந்த பில்டிங்குமே லைட்டாக டேமேஜ் ஆகி அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் லாக் பண்ணி வச்சிருந்த பாய்ஸஸுமே ரிலீஸ் ஆகுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த ரூம் ஒரு மாதிரி ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த மூமெண்ட்டில் இந்த பிளேஸில் இந்த கோஸ்ட்டை மொத்தமாக அழிச்சாச்சுங்கிற மாதிரி அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தா சுகா ஆறாமல் ஹக் பண்ணபடி டேயோட மாம் பிடிக்கிறாங்க. சாரிடா, சீக்கிரமாக வரணும்னு நினச்சின்னா நாங்கள் வேகமாக வந்துட்டோம். பட் என்ன பண்ண, அடுக்கடுக்குன்னு ஒரு டைம் இருக்குதுல்ல மாம், நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா, டேக் கேட் அவுட் ஆயிருமோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஆரமும் நம்ம டேயோட மாமா ஹக் பண்ணோம். டேயோட டேடோட ஹேண்ட்ஸில் தான் நம்ம டே இருக்கிறாரு. அவர் தான் ஃபுல்லாக மயங்கிருக்காருல அந்த மூமெண்ட்டில். ப்ராடக்ட்ஸ்டாலே பிடிச்சபடி நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இப்போ கூட நம்ம பேபி மாதிரி இருக்குதுல்ல அப்படிங்கிற மாரி நம்ம மிஸ்ஸஸ் கிம்மை பாட்டு நம்ம கிம்மு சொல்லவும், நிஜமாலந்தான் டேய் போட்டாக சொல்ல இந்த மாதிரி தான் உங்களோட ஹேண்ட்ஸில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி அந்த மாதிரி கலைச்சா, என்ன மாதிரி பேரண்ட்ஸு, என்ன மாதிரி பிரதர்டா நீங்கள், நல்லா வந்து சிக்கிரிக்கும் பாரு நான் அப்படிங்கிற மாதிரி ஜோகுக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸையும் சுகா ஆரம்பிட்டேயும் நோட் பண்ணுறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுமா. இப்போது இந்த காலேஜ் ஸ்டடி ரொம்ப ஸ்மூத்தாக என் பண்ணிவிட்டு டேயும் நம்ம ஜொங்குக்கு காலேஜ் 1 இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து காலேஜ் 3rd இயர் படிக்க போகிறாரு. நம்ம டே 2nd இயர் படிக்க போகிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு தான் டேயை பிக் பண்ணுறதுக்கு டேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஒரு வர அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். டேடா எங்கே பாரு, தேவையில்லாமல் என்னை பயமுட்டாடா, முதல்ல என்னை விட்டு மூவானாகு அப்படிங்கிற மாதிரி தானாக பேசுகிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னடா பேபி இவ்வளோ டேஸ் கழிச்சு இவ்வளோ மந்த்ஸ் கழிச்சு தானாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டயாங்கு ஃப்ரீயாக தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி என்றானா. அண்ட் ஜங்குக் சின்ன ஒர்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. என்னடா உன் லுக்கு இப்படி இருக்குதுங்கிற மாதிரி பயந்தா. இல்லை இன்னைக்கு காஸ்டியூம் ப்ரோக்ராமு என்னை கோஸ்ட் லுக்கில் வர சொன்னாங்க. ஐயோ கோஷ்டா ஒன்று அன்னைக்கு பாட்டதே எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே நிற்குது. நீ என்னன்னா அதே லுக்கில் வந்து என்னை பயமுறுத்துறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த காஸ்டியூம் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வேண்டாம். ஜங்குக்கு எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு வா. டாய் ஒழுங்க உண்மையை சொல்லு, நம்ம படிச்சுட்டு இருந்த காலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ ஏன் இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்கீங்க, போய் சொல்லாமல் சொல்லணுன்ட்டு உண்மையை சொல்லுடா. மறுபடியும் கோஸ்டெல்லாம் அழிக்க வந்துருக்கோன்னு சொல்ல மாட்டேன்ல. சாரி ஜங்குக், எங்கேயும் என் ஒர்க்கை என் பண்ணடா வந்துருக்கோம். ஹெடு நம்ம படிக்கிற காலேஜில் இப்போ கோஸ்ட் இருக்குனுங்கிறியா? காலேஜில் இல்லை, அப்போ நம்ம இருக்கிற ஹவுஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுக்கு மேலே இந்த ஹவுஸில் நான் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு அந்த ஹவுஸுக்கு வெளியே இழுத்துட்டு ரன் பண்ணபடி ஓடி வருவார். அந்த மாதிரி ஓடி வந்தோம். டே ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியே கரெக்டாக காரில் வந்து உட்காருதாங்க. அந்த மாதிரி உட்காந்தோம். கார் நேராக காலேஜுக்கு போமா அந்த மாதிரி போனால் இப்போ காலேஜில் தான் கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. கிளாஸ் முடிஞ்சு பிரேக் பீரியடில் நம்ம டே நான் நேராக ஸ்டாப் ரூமுக்கு போயிட்டுருப்பாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே புஷ் பண்ணபடி அவரோட கிளாஸ் ரூம்குள்ளே தூக்குறாரு. என்னடா என்ன இல்லாமல் சொல்லியாச்சு, நீ சொல்கிற ஒர்க் எல்லாத்தையும் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் மார்னிங்லேருந்து ஒன்று நான் கேட்டுட்ருக்கேன்,
தர முடியாதுன்னு இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் இந்த ஜொங்குக்கு ஃபுல்லாக கேட்குறோம்ல. பாத்தியா நீ இந்த காலேஜில் ஸ்டடி ஏன் பண்ண போகிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே அதே காலேஜில் நான் ஜாயின் பண்ணலை. இப்போ என்ன ஜொங்குக்கு உனக்கு வேணும்? கிஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், கிஸ்லாம் தர முடியாது, நெக்ஸ்ட்டு நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் மறந்துடுச்சா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அன்னைக்கு கிஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாரி. இப்போ என்னால் கிஸ் தர முடியாது, என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி கிஸ் வாங்கிக்கோங்கிற மாரி. டைம் ஆயிடுச்சு என்ன விடுங்கிற மாரி ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஸ்டாப் ரூம் போகிறாரு. நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே டேக்கோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்துருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி டேக்கோக்கு 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட் மூமெண்ட்டை பிரேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரேக் பண்ண டேயோட ரூம்குள்ளே தான் இப்போ நம்ம டே இருக்கிறாரு. அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை நோட் பண்ணபடி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டில் நோட் பண்ணிட்டு இருந்தேன். டேயை பேக் ஹக் பண்ணபடியே டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி, என்னடா ரிங்கே பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது, மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னால் என்கேஜ்மெண்ட் பண்ணுற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜொங்கோக்கு உனக்கு இவ்வளோ அவசரம்? நீ தான் என்னை உன்கிட்ட க்ளோஸாகவே வரவிட மாட்டேங்கிறியே. க்ளோஸ் ஆகணுன்னா நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகணுங்கிற, நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன், மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறேன். ஓ, என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாரி சொன்னான். ஆமாண்டானுங்கிற மாரி பெட்டில் டேயை புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவர் ஆகி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நேற்று கேட்ட கிஸ் இப்போ எனக்கு வேணும், ஏன் ஜங்குக்கு எல்லாத்துலேயும் அவசரப்படுற அப்படிங்கிற மாரி சொன்னால், தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காது அப்படிங்கிற மாரி அப்படியே கிஸ் பண்ண வேண்டாம், போட்டு கிஸ் பண்ணாது அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணா. டாய் அடிச்சிருவேண்டா, என்னடா நினச்சிட்ருக்க, ஒரே ஒரு கிஸ் தானடா, என்னடா என்னை கெஞ்ச வைக்கிற, நீ கிஸ் பண்ணுற கிஸ்லாம் ரொம்ப பேடான கிஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்வாரா. பேடான கிஸ்ஸா? ரொம்ப ரூடாகவும் ரொம்ப பேடாகவும் கிஸ் பண்ணுற போ. நேற்று நைட்டு இந்த மாதிரி தான் சும்மா பிக்கிஸ்ன்னு சொல்லிவிட்டு என் லிப்பை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆக்கியிருக்க பாரு, எவ்வளோக்குள்ளே ரெட்டிஸ் ஆரம்பிச்சு தெரியுமா, டா லிப்பை கூட கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பேட் கிஸ் இது அப்படிங்கிற மாதிரி இட்டுட்டு வரா. சரி இப்போ கொஞ்சம் நான் சாஃப்டாகவே ப்ளே பண்ணுறேன், முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால், அதெல்லாம் முடியாது எனக்கு கிஸ் வேணுங்கிற மாதிரி டே லாக் பண்ணபடி கிஸ் பண்ணுவாரன் ஜொங்கு. சரி பேபி, நான் ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறேன், ரோடெல்லாம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாஃப்டாக லிப் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண இந்த மாதிரி பயங்கரமாக லிப் லாக் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை நம்ம சுகர் நாக் பண்ணிவிட்டு, டேயாங்க நமக்கு ஒர்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னா, டேய் வெளியே வந்தேன் அவ்வளவுதான்டா, எங்கள் 2 பேருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கடா, எங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நாங்கள் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், உனக்கு ஒர்க் வந்துச்சுன்னா நீ போய் பாரு, டே எழுந்து போனால் அவ்வளவுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு திரும்பவும் கிஸ் பண்ண வந்தா. ஜங்குக் ஒர்க்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உன் ஹயாங் பாட்டு பாண்ட கோஷ்ட் அழிக்கிற ஒர்க் எல்லாத்தையும் என் கூட இன்றைக்கி மில்லுக்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் எங்கேயும் போக விட மாட்டேன், உங்கள் ஒர்க்கை நீங்களே பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கே கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணா அந்த ரூமுக்குள்ளிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாம் இருக்காங்க. வேண்டியா எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் ஸ்மைல் பண்ணபடி சிரிச்சிட்டு இருந்தான். டேயுமே ஸ்மைல் பண்ணபடி, ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஜங்குக், ஏன் ஒர்க்கை நான் தானே பார்க்கணும், ஒர்க்கை விட முதல்ல உனக்கு உன் ஜங்குக் தான் இம்பார்ட்டன்ட், அட்டை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. டேயுமே ஜங்குக்கு ஹக் பண்ணபடி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஒர்க்கை விட நீ தான் இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே ஹேண்ட்ஸ் டேர்ட்டியாக ப்ளே ஆச்சு பனிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி டேட்டு வர அனுமதிட்டுனா சரிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவி என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி வந்துருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.